பசங்களா, நான் உங்க ஸ்ருதி மேம். நம்ம நீட்டுக்கு கிளாஸ் 12 பயாலஜிலிருந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் இந்த சாப்டரை நம்ம மாசா ஒரே ஷார்ட்ல இன்னைக்கு முடிக்க போறோம் பசங்களா. ஸோ நான் எல்லா விதமான இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ், உங்களுக்கு தேவையான எக்ஸாம்பிள்ஸ், க்ராஸஸ் எல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ மறக்காம ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா நீங்கள் என்சிஆர்டியை தனியாக போய் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. பிகாஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி கவர்ட் ஆல் த மேஜர் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது என்சிஆர்டி ஒரு ரீட் கொடுத்தா மட்டுமே இஸ் மோர் தேன் இனஃப். ஓகேயா? ஸோ இந்த ஒரு யூனிட், ஓகே, ஜெனட்டிக்ஸுங்கிற யூனிட் என்டையர்லி பார்த்தீங்க அப்படின்னா இஸ் கோயிங் டு கேரி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 12 to 15 questions பசங்களா. Okay, entire genetics unit, which is principles of inheritance, molecular basis of inheritance and evolution. Okay, so இந்த மூணுல இன்னைக்கு நம்ம இந்த principles of inheritance வச்சு பார்க்கும்பொழுது almost உங்களுக்கு 3 to 4 questions அசால்ட்டா நீங்க எதிர்பார்க்கலாம், which is a lot. நம்மள நீட்டோட 180 marks zoology section பொறுத்த வரைக்கும் it is a lot. Okay, so அதனால definitely make sure that you are thorough in this particular chapter. Okay, now of course உங்களோட நீட் ப்ரிப்பரேஷனுக்கு நாங்கள் எல்லாருமே கூட இருக்க போகிறோம் பசங்களா. தெர் இஸ் நோ சான்ஸ் உங்களை அப்படியே விட்டுற போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு கட்டத்துலையும் உங்களுக்கு சாம்பிள் பேப்பர்ஸாக இருக்கட்டும், ஆல்ரெடி எக்கச்சக்கமான ஒன் ஷாட் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நான் உங்களுக்கு கொடுக்கறதுனால டெஃபினட்டாக ஸ்டே வித் அஸ், ஸ்டே வித் த ஃபேமிலி. ஓகே, அண்ட் நம்ம சேனலை டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் டெலகிராம் கம்யூனிட்டியில் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் கம்யூனிட்டிலையும் சரி, வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் சரி, எல்லா அப்டேட்ஸ், எல்லா செஷன்ஸோட பிடிஎஃப்ஸ், நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டான் கிடச்சிடும். அதனால மறக்காம come and join our community. All right, okay, so நம்ம principles of inheritance and variation chapter ஆரம்பிக்க போறோம். Okay, now principles எல்லாத்தையும் விட்டுருங்க. inheritance and variations அப்படின்னு சொல்லும்போது inheritanceனா என்ன? very commonly நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? உன்னோட கண் அம்மா மாதிரி இருக்குது, மூக்கு அப்பா மாதிரி இருக்குது, இந்த மாதிரியான பிஹேவியர்ஸ் அம்மா மாதிரி இருக்குது, இந்த மாதிரியான பிஹேவியர்ஸ் தாத்தா பாட்டி மாதிரி இருக்குது, அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஃபண்டமெண்டலி இட் மீன்ஸ் தட் நம்மளுடைய ப்ரீவியஸ் ஜெனரேஷன்லேருந்து எவ்ரி ஆஃப் ஸ்ப்ரிங் வில் இன்ஹெரிட், ஓகே, ஒரு விதமான ஒரு சில கேரக்டர்ஸ். ஓகே, ஆனால் நம்ம என்னதான் இந்த ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நம்ம அவங்களுடைய ஒரு டைரக்ட் காப்பி கிடையாது. என்னதான் இருந்தாலும் நமக்கும் அவங்களுக்கும் ஒரு சில வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒரே கப்பலுக்கு பிறந்த 2 சிப்ளிங்ஸாக இருந்தால் கூட அந்த சிப்ளிங்ஸ் பார்க்குறதுக்கு சிமிலராக இருப்பாங்களே தவிர தே ஆர் நாட் த சேம். ஸோ அவங்களுக்குள்ளார ஒரு வேரியேஷன் இருக்குது. ஓகே, ஸோ இது ஏன் நடக்குது அப்படிங்கிறத தான் ஒரு சில சயின்டிஸ்ட்ஸ் ஆராய்ச்சி பண்ணி நமக்கு இந்த பிரின்சிபிள்ஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. இஸ் தட் கிளியர் பசங்களா? ஸோ ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்ன? இந்த ஸ்டடி ஆஃப் ஜீன்ஸ், ஓகே, அண்ட் ஹெரிடிட்டி. ஸோ ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம செல்ஸில் இருக்கிற டிஎன்ஏ மூலியமாக நம்ம இன்ஹெரிட் பண்ணுற இந்த கேரக்டர்ஸ் இதெல்லாம் தான் ஜீன்ஸ். ஓகே, நான் இந்த ஜீன்ஸ் ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்லும்போது நம்ம பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஏதோ ஒன்று இன்ஹெரிட் பண்ணுறோம் இல்லையா? தட் இஸ் நத்திங் பட் த ஹெரிடிட்டி. ஓகே, ஸோ ஹவு சர்டன் குவாலிட்டிஸ் ஆர் ட்ரேட்ஸ் இதெல்லாம் எப்படி நம்ம பேரண்ட்ஸ் டு ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது, ஹவு டு வி இன்ஹெரிட் தீஸ் திங்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற என்டையர் ஸ்டடியில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த டேர்மை யார் காயின் பண்ணா அப்படின்னு சொன்னால் இட் இஸ் வில்லியம் பேட்சன். ஓகே, ஆனால் ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறது கிரெகார் ஜோஹான் மெண்டல் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். அவர் தான் முதல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, நம்ம ரேண்டமாக நம்ம இப்படி இல்லை, நம்மளோட பேரண்ட்ஸ் கிட்டேருந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணுற கேரக்டர்ஸை பொறுத்து தான் நம்மளோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும், நம்ம எப்படி இருப்போங்கிறது எல்லாமே டிசைட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது கிரெகார் ஜோஹான் மெண்டல். ஓகே, ஸோ இந்த ஒரு ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற பிரான்ச்சில் கண்டிப்பாக நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ் அதுதான் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஒரு சில இம்பார்ட்டண்டான டெர்மினாலஜிஸ் நான் ஆல்ரெடி இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி சொன்னேன்.
ஓகே, நம்ம பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ப்ராஜெனிக்கு அல்லது ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் என்னெல்லாம் வந்து நம்ம அக்வயர் பண்ணுறோமோ அதை தான் நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் ஒரு ப்ராஜெனி இன்னொரு ப்ராஜெனியை விட அல்லது இந்த ப்ராஜெனி பேரண்ட்ஸை விட எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து வேரியேஷன். ஓகே, நவ் ஃபஸ்ட்டு இந்த ஜீன் அப்படிங்கிற விஷயம் என்னது அப்படின்னு நமக்கு தெரியவே இல்லை. ஸோ அந்த ஜீன்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறப்போ அது ஏதோ ஒரு ஃபேக்டர். ஓகே, இதுதான் வந்து பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ்க்கு வருது அப்படின்ற மாதிரி நம்ம சயின்டிஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும் போது சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி. இந்த ஒரு விஷயம்தான் வந்து அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு போய் it is helping in inheritance, it is helping in expression அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சாங்க, மாலிகுலர் பேசிஸ்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா they said okay, நம்மக்கிட்ட டிஎன்ஏ இருக்குது. ஓகே, அண்ட் இந்த டிஎன்ஏல இருக்கிற ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட், ஓகே, நம்ம டிஎன்ஏல தேர் பி கோட்ஸ், இந்த டிஎன்ஏல இருக்கிற ஒரு செக்மெண்ட்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த செக்மெண்ட்ஸ் தான் வந்து நம்மளோட ஒவ்வொரு ஃபீச்சருக்கு இட் இஸ் கோயிங் டு கோட். ஓகே, நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட், ஓகே, ஆர் ஹேர் கலர், ஐ கலர், ஸ்கின் கலர், ஏதோ ஒன்று நம்ம எந்த ஒரு ட்ரேட் எடுத்துக்கிட்டாலுமே எந்த ஒரு கேரக்டரை நம்ம எடுத்துக்கிட்டாலுமே இந்த கேரக்டருக்குன்னு அந்த மெசேஜ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏல இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏயும் தான் நம்ம ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். இஸ் தட் கிளியர் பசங்களா? நான் இந்த ஜீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹேர் கலர்னு எடுத்துக்கிட்டேன்னா தெர் இஸ் ப்ரௌன், தெர் இஸ் பிளாக். ஐ கலர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அகெயின் தெர் கேன் பி ப்ளூ, தெர் கேன் பி ப்ரௌன். ஸ்கின் கலர் எடுத்துக்கிட்டேன்னா somebody can be fair, somebody can be dusky. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ட்ரேட்ஸ் இருக்குது இல்லையா? ஒரே கேரக்டரை நான் எடுக்கும்பொழுது, ஒரு கேரக்டர்னால் என்ன, ஹைட் அல்லது ஹேர் கலர் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு தேர் வில் பி மெனி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ அந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஒரே ஜீன், நான் இங்கே ஜீன் என்ன பேசுகிறேன், ஹேர் கலர் பற்றி பேசுகிறேன். அப்போ இந்த ஹேர் கலருக்கான ஜீனில் இருக்கிற ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் ஒன்று வந்து பிளாக், ஒன்று வந்து ப்ரௌன் அப்படின்னு சொல்லும்போது இந்த வேரியஸ் ஃபார்ம்ஸ் இஸ் வாட் we call as alleles. Okay, I hope that's clear pasangla. Now when we talk about inheritance, நம்ம வந்து we are all diploid organisms, அதாவது நமக்கு 2n number of chromosomes இருக்கு, கரெக்டா? அப்போ இந்த 2n அப்படின்னு சொல்லும்போது how are we getting this 2n? gametic fusion அப்போ n from the ova, n from the sperm. So ரெண்டும் fuse ஆகும்பொழுது we have 2n number of chromosomes that we get. Now இந்த 2nல ஒரு n came from the maternal side, ஒரு n came from the paternal side. So both sides, அம்மா கிட்டேந்தும் சரி அப்பா கிட்டேந்தும் சரி நம்ம ஒவ்வொரு காப்பி ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் இன்ஹெரிட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம கிட்ட வந்து 44 குரோமோசோம்ஸ் ப்ளஸ் செக்ஸ் குரோமோசோம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 44ன்னு சொல்கிறோம்ல 22 பேர்ஸில் நம்ம வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு குரோமோசோமுக்குமே there is one coming from the mother, one coming from the father. ஸோ ஒவ்வொரு குரோமோசோமுமே is in pairs. ஓகே, ஸோ இப்போ நம்ம குரோமோசோம் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் மெட்டர்னல் சைட்லேருந்து எனக்கு ஒரு குரோமோசோம் இருக்கும், பெட்டர்னல் சைட்லேருந்து எனக்கு ஒரு அவசியம் குரோமோசோம் இருக்கும். ஸோ தட் இஸ் வை ஆல் மை குரோமோசோம்ஸ் ஆர் இன் பேர். நம்ம வந்து 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த குரோமோசோம் 1ல இருக்கிற இந்த இடத்துல if let's say there is the gene for height, okay, for example நான் சொல்கிறேன். ஸோ ஹைட்கான ஜீன் இந்த இடத்துல இருக்குன்னு சொன்னால் அந்த அப்பா கிட்டேருந்து இன்ஹெரிட் பண்ண காப்பிலையும் குரோமோசோம் 1ல இந்த இடத்துல தான் அந்த ஹைட்கான ஜீன் இருக்கும். ஓகே, அப்போ இந்த குரோமோசோம் 1 ஃப்ரம் த மதர், குரோமோசோம் 1 ஃப்ரம் த ஃபாதர் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டுமே தே ஆர் similar in nature, okay, morphologically similar, structurally similar, okay, ஆனா ஒரு diploid செல்ல நம்ம இந்த மாதிரி ரெண்டு சிமிலரான ஒரே மாதிரியான காப்பீஸ் வச்சிருப்போம். ஓகே, பிகாஸ் we have one pair of each chromosome. ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த சேம் குரோமோசோம்ஸை தான் we call as homologous chromosomes. Is that clear பசங்களா? ஓகே, நான் இந்த ஜீனில் தான் வந்து they have identical gene loci. ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, அதே இடத்துல தான் they'll have the genes and இந்த genesல there will be
alleles. Okay, now in the alleles la, of course you all know, நம்ம already previous classes la வந்து நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. What have we studied that when Gregor Mendel வந்து first when he did the experiment for pea plant வச்சு when he did the experiment, அப்ப என்ன கண்டுபிடிச்சாரு, ஒரு allele தான் will express itself. அதாவது வேற மாதிரியான ரெண்டு allele சேர்ந்து வரும்போது, இப்போ இதே குரோமோசோம் 1ல ஹைட்ல இருக்கிற காப்பில அம்மா கிட்ட இருந்து எனக்கு ஒரு கேபிட்டல் T வந்திருக்கு, அப்பா கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஸ்மால் T வந்திருக்கு அப்படின்னு சொன்னா ரெண்டு பேருமே தன்னை தானே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ what will happen, ஒருத்தருடைய இதுதான் வந்து will get expressed, இன்னொருத்தருடைய allele வந்து will get suppressed. அப்போ யாரு வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்களோ, எந்த allele வந்து is capable of expression ஓ it is called dominant, எது எக்ஸ்பிரஸ் பண்ணலையோ it is called recessive. Okay, so that this terminology is வந்து ரொம்ப important. And நம்ம alleles பத்தி பேசும்போது நான் சொன்னேன் இல்லையா, மெட்டர்னல் காப்பி ஒன்று, பெட்டர்னல் காப்பி ஒன்று. இப்போ இந்த ரெண்டு காப்பியுமே ரெண்டு சைட்லேருந்து வந்த அலீல்ஸுமே இந்த பர்டிகுலர் ஜீனுக்கு ஒரே மாதிரியான அலீல்ஸாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். we call it a homozygous allele. ஓகே, ஸோ ஹோமோசைகஸ் அலீல்ஸ்னா என்ன, ஒரே மாதிரி. ஸோ ரெண்டுமே டாமினண்ட்டாக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே ரெசசிவாக இருக்கலாம். ஆனால் ஹெட்டரோசைகஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லும்போது வாட் டஸ் இட் மீன், அம்மா கிட்டேருந்து வந்த காப்பியும் அப்பா கிட்டேருந்து வந்த காப்பியும் ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கும்போது தே ஹாவ் டிஃப்ரெண்ட் அலீல்ஸ் இன் தெம். அப்போ தான் வந்து தேர் வில் பி அ கொஸ்டின் ஆஃப் யார் எக்ஸ்பிரஸ் பண்ணுவா யார் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து அப்போ தான் வரும். Okay, is that clear? Now the last few terminologies you to remember is a phenotype and a genotype. Okay, இப்போ நமக்கு கண்ணுக்கு வெளியே என்ன தெரியும், டாலாக இருக்காங்களா, ஹேர் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கா, ஐஸ் வந்து ப்ளூ கலரில் இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம வெளியே பார்த்தாலே நமக்கு தெரியும். ஓகே, நம்ம வந்து குரோமோசோம்ஸ் எடுத்து டிஎன்ஏ எடுத்து அது என்ன எக்ஸாக்டாக ஜெனட்டிக் காம்போசிஷன் இருக்குன்னு நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது இல்லையா. ஸோ வெளியிலிருந்து எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸில் நமக்கு தெரிகிற விஷயங்கள் வந்து இஸ் வாட் வி கால் அஸ் அ phenotype, whereas genotypeங்கிறது அதோட ஜெனட்டிக் கான்ஸ்டிடியூஷன்ஸ். மேம் ஜெனட்டிக் கான்ஸ்டிடியூஷன் தானே வெளியே தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ நம்ம ஹோமோசைகஸா ஹெட்டரோசைகஸா என்ன மாதிரி அலீல்ஸ் ஆர் ப்ரெசென்ட் அப்படிங்கிறது எல்லா தடவையும் நம்ம வந்து வெளியில் இருக்கிற அப்பியரன்ஸை வச்சு நம்ம கேஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தோஸ் ஜெனட்டிக் காம்போசிஷன்ஸ் தட் we cannot see is what we call as genotype. Okay, is that clear pasangla? So idukapram homozygous heterozygous I have already told you. Now homozygous அப்படினு சொல்லும்போது one important factor is that இந்த breeds வந்து will breed true. அப்படின்னா என்ன, எத்தனை தடவை நம்ம அவங்கள டிவைட் பண்ணாலும், எத்தனை தடவை நம்ம அவங்கள கிராஸ் ப்ரீட் பண்ணாலும், ஓகே, ஐ மீன் செல்ஃப் ப்ரீட் பண்ணாலும் இட் வில் கீப் கிவிங் த சேம் ட்ரேட். ஏன்னா எத்தனை தடவை நம்ம கிராஸ் பண்ணாலும் ஒரே ஒரு விதமான கெமீட் தான் வரும். ஓகே, இப்போ லெட்ஸ் சே இந்த காப்பியில் கேபிட்டல் டி இருக்குது, இந்த காப்பியில் கேபிட்டல் டி இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டும் பிரியும் பொழுது ஆப்வியஸ்லி அதே ஒரே விதமான அலீலா தான் பிரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் திருப்பி கம்பைன் ஆகி வரும்பொழுது there is no other combination but a capital T. Okay, but in a heterozygous condition நீங்கள் பார்த்தீங்கன்னா if this is one, the other one will be this. ஓகே, அப்போ அடுத்த ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு போகிற அலீல் வந்து கேன் பி திஸ் ஒன், கேன் பி திஸ் ஒன். ஸோ 50% சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இதை நம்ம செல்ஃப் கிராஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் there is a chance some other phenotype might come out. ஓகே, நான் இதை கிராஸஸ் வச்சு சொல்லும்போது ஐ திங்க் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் மச் பெட்டர். பட் ஹெட்டரோசைகஸை பொறுத்த வரைக்கும் they do not breed true. அதாவது அவங்கள மல்டிபிள் டைம்ஸ் நம்ம செல்ஃப் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா அதே விதமான ட்ரேட் வெளியே வராது. ஓகே, அதே மாதிரியான கேமீட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது இல்லை. ஓகே, 50-50 சான்சஸ் ஆஃப் போத் த கேமீட்ஸ் கேன் பி ஃபார்ம்ட் இன் திஸ் கேஸ். ஓகே, இஸ் தட் கிளியர் பசங்களா? ஐ ஹோப் இட்ஸ் ஆல் கிளியர் ஃபார் யூ. ஆல் ரைட், ஓகே. ஸோ இந்த கிரெகோர் மெண்டல் என்ன தான் பண்ணாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஹீ கண்டக்டட் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் கார்டன் பீஸ். ஓகே, பைசம் சட்டைவம் அப்படிங்கிற இந்த பீ பிளான்ட்ல ஹீ கண்டக்டட் ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அவர் வந்து
he studied a lot. Okay, after that அவருக்கு வந்து he wanted to pursue further education. ஆனால் அவருக்கு வந்து கரெக்டான ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் அப்போ இல்லைங்கிறதுனால he became a monk. Okay, monk ஆகி சரி ஓகே ஏதாவது படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்பொழுது பக்கத்தில் இருந்த தோட்டத்தில் இருந்த பைசம் சட்டைவம் பீ பிளான்ட்டை வச்சு he started doing random experiments. Okay, and அதிலிருந்து அவருக்கு கிடைச்சது தான் இந்த laws of inheritance. Okay, and அவருடைய அட்வான்டேஜ் என்னவா இருந்தது, பயங்கரமான லார்ஜ் சாம்பிளிங் சைஸ். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து he chose கரெக்டான பிளான்ட்ஸ், கரெக்டான ஒரு ஸ்ட்ரெயின்ஸ், ட்ரேட்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணதுனால அது எல்லாமே அவருக்கு சாதகமாக போய் இவ்வளோ சைஸில் ஓகே அவ்வளோ நிறைய டேட்டாவை அவர் ப்ராசஸ் பண்ணி அவ்வளோ சாம்பிள்ஸை வச்சு அவர் சொல்லும்பொழுது நீ சொல்கிறது தப்புப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே மனசு வரல. ஓகே, நான் அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வேண்டி நிறைய பேர் ஆஃப்டர் தட் கூட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க and they all got the same results. ஓகே பசங்களா, now coming to மெண்டலோடைய எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, அவர் என்ன பண்ணாரு, வெரி சிம்பிள். ஓகே, அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு ட்ரூ ப்ரீடிங் பிளான்ட்டை எடுத்தார். ஓகே, அதை எடுத்து cross pollinate பண்ணார். ஓகே, ஸோ பைசம் சட்டைவம் பொறுத்த வரைக்கும் there were 7 contrasting characters that were present. Okay, so stem height, flower color, flower position, pod shape, pod color, seed color, இது எல்லாமே வந்து were present in பீ பிளான்ட். ஓகே, ஆனால் இந்த பீ பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7 கேரக்டர்ஸுமே இந்த 4 குரோமோசோம்லேயே தான் அடங்கியிருந்தது. ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராசஸில் அவர் என்ன பண்ணார், ஓகே அதாவது இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டால் அப்படின்னு சொல்லும்போது சில பேர் 5'10" இஸ் டால் சொல்லுவாங்க, சில பேர் 6 இஸ் டால் சொல்லுவாங்க, சில பேர் 6'2" இஸ் டால் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங் 6'2", 5'10" அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி கரெக்டாக கண்டுபிடிப்பீங்க, இது டாலா இல்லை இது டுவார்ஃபா இல்லை இது இன்டர்மீடியேட்டா, நமக்கு தெரியாது. பட் பீ பிளான்ட்டில் அவருடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா he had கிளியர் கட்டான 7 pairs ஆஃப் கேரக்டர்ஸ். இப்போ ஹைட்னு எடுத்துக்கிட்டா ஒன்று டாலாக இருக்கும் இல்லை டுவார்ஃபாக இருக்கும். ஓகே, இதே வந்து ஃப்ளவர் கலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒன்று பர்பிளாக இருக்கும் இல்லை ஒயிட்டாக இருக்கும். இது பர்பிளாக இருக்குமோ, இது பர்பிளுக்கும் பிங்க்குக்கும் நடுவில் இருக்கும் அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷனே இல்லாத லெவலில் கான்ட்ராஸ்டிங் பேர்ஸ் வர் தேர். ஓகே, ஸோ இந்த 7ல் ஹீ சோஸ் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் அண்ட் அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டரை வச்சு ஹீ ஸ்டார்டட் டு டூ ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஓகே, பட் தென் நெக்ஸ்ட் நீங்கள் கேட்கலாம் எதுக்காக மேம் இந்த பைசம் சட்டைவம் வச்சு அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் ரொம்ப ஈஸி டு கல்டிவேட். நான் சொன்ன மாதிரி அவருக்கு ஆக்சசபிளாக இருந்த தோட்டத்துலேயே எக்கச்சக்கமாக வளர்ந்துட்டு இருந்துச்சு. அதை நம்ம வளர்க்குறதுக்குன்னு தனியாக ஒன்றும் ஸ்பெஷலாக எதுவும் பண்ண வேணாங்கிறதுனால he was like சரி ஓகே பைசம் சட்டையம் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு he did that. and then அதோட லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மி. ஓகே, now if you see for example ஒரு மனுஷனை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோன்னு சொன்னால் மனுஷன் வாழறதே வந்து ஒரு 70 years 75 years அப்படின்னு சொன்னால் then this entire லைஃப் ஸ்பேனில் ஒரு சயின்டிஸ்ட்னால எத்தனை ஜெனரேஷன்ஸை படிச்சிட முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வகையில் வந்து பைசம் சட்டைவும் had a very short life span and ஒவ்வொரு தடவையும் when this plant will reproduce எக்கச்சக்க number of seeds were produced. ஓகே, எக்கச்சக்க number of progenies வந்து அவருக்கு கிடைச்சது. அப்போது அவரோட டேட்டா சைஸ் வாஸ் ஆல்சோ பிக், சாம்பிளிங் ஸ்பேஸ் வாஸ் பிக். அப்போ அவர் சொல்கிற விஷயம் வந்து இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு ப்ராஜனி கிடச்சிது அதுக்கு ஒரு மாதிரியான ஒரு ரூல்ஸை நம்மளை அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் 100 ப்ராஜனி எனக்கு கிடச்சிது இல்லை 1000 ப்ராஜனி எனக்கு கிடச்சிதுன்னு 1000த்துலேயுமே இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது when the data size is more 100% நம்ம சொல்கிற விஷயம் வந்து it can be accepted without a flaw. Okay, is that clear? And then it had many contrasting characters. நான் சொல்கிற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் லைட் பர்பிள் டார்க் பர்பிள் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருந்திருந்தது அப்படின்னா லைட் பர்பிளா இல்லை டார்க் பர்பிளா இது வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கே அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷனே இல்லாத வகையில் கான்ட்ராஸ்டிங்காக பர்பிளா ஒயிட்டா அவ்வளோதான். ஓகே, ஸோ அந்த மாதிரி கான்ட்ராஸ்டிங்கான கேரக்டர்ஸ் வர் ப்ரெசென்ட். அது மட்டும் இல்லாமல் பிகாஸ் பைசம் சட்டைவம்ல போத் தி ஆந்தர் அண்ட் தி ஸ்டிக்மா இஸ் தேர். ஓகே, இட் இஸ் அ பைசெக்சுவல் பிளான்ட் அப்படிங்கிறதுனால பைசெக்சுவல் ஃப்ளவர் அப்படிங்கிறதுனால வாட் ஹேப்பன்ஸ் நம்ம வந்து அதில் கிராஸ் பாலினேஷன் வேணா பண்ணிக்கலாம்.
ஓகே ஸோ நம்ம அதோட ஆந்தரை பிடுங்கிட்டு அதை வந்து ஸ்டிக்மாவை வந்து நம்ம பேக் பண்ணி அதை செக்யூர் பண்ணிவிட்டு நம்ம கிராஸ் பாலினேஷனும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை அப்படியே விட்டேன்னாக்க அது செல்ஃப் பாலினேஷனும் ஆயிக்கும். ஸோ ரெண்டுமே நம்ம ரொம்ப ஈஸியாக பெர்ஃபார்ம் பண்ண முடிகிற காரணத்துக்காக இந்த பைசம் செடைவமை வந்து he chose to be his experimental plant. Okay, now what did he do? First என்ன பண்ணாரு, ஒரு ட்ரேட் எடுத்தார். ஓகே ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஏதோ ஒரு ட்ரேட், ஓகே லெட்ஸ் சே ஹைட் அப்படிங்கிற ட்ரேட் எடுத்தோம்னா இந்த ஒரு ட்ரேட் எடுத்து he first did his experiment. அப்போ என்னாச்சு, ஃபர்ஸ்ட் கேபிட்டல் டி ஸ்மால் டி ஓகே அப்படின்னு பார்க்கும்போது சும்மா அது ஒரு இதுவாக வச்சுக்கிற மாதிரி நம்ம ஒரு டால் அப்படிங்கிற கேரக்டரை வச்சு நம்ம எடுத்துக்கிற மாதிரி அதே ஆல்ஃபபெட்டோட இன்னொரு வெர்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஸ்மால் ஆல்ஃபபெட்டில் ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம கிராஸ் போட்டோம் அப்படின்னா இந்த கேபிட்டல் டி எத்தனை தடவை டிவைட் ஆனாலுமே ஒரே விதமான கெமீட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இதே இந்த பர்டிகுலர் ஸ்மால் டி எத்தனை தடவை டிவைட் பண்ணாலும் இந்த ஒரு பர்டிகுலர் கெமீட் தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ ரெண்டும் சேர்ந்து வரும்பொழுது இட் ஃபார்ம்ட் அ ஹெட்டரோசைகஸ் டாமினன்ட் ஆஃப்ஸ்ப்ரிங். ஆனால் இந்த ஆஃப்ஸ்ப்ரிங் 100% டாலாக தான் இருந்துச்சு. ஓகே நான் டாலாக இருந்த இந்த ஆஃப்ஸ்ப்ரிங்கை he saw that என்னடா இது, நான் வந்து ஒரு டாலையும் டுவார்ஃபையும் கிராஸ் பண்ணும்பொழுது எல்லாருமே டாலாகவே வந்திருக்காங்களே, அப்போ என்ன என்னோட டுவார்ஃப் ட்ரேட் அழிஞ்சே போச்சா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி when he did a self cross, okay, between அந்த ஒரு heterozygous tall plant and இன்னொரு heterozygous tall plant வச்சு self cross பண்ணும்பொழுது what did he get? He got tall is to dwarf 3:1 ரேஷியோவில் he got a tall is to dwarf. அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் எனக்கு எக்ஸ்பிரஸ் ஆகாத என்னோட டுவார்ஃப் ட்ரேட் அடுத்த ஜெனரேஷனில் அப்படியே எனக்கு கிடச்சிருக்கு பாரு அப்படின்னு சொல்லி he found out. ஓகே ஸோ இந்த ப்ராசஸில் what did he do? He said okay. ஸோ அப்படின்னாக்க that means எனக்கு வந்து இப்போ நான் ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த விதமான ஒரு பிளெண்டிங்கோ மிக்சிங்கோ எதுவுமே நடக்கிறது இல்லை. அந்த கேமீட்ஸ் அப்படியே டிவைட் ஆகுது, அப்படியே காம்பினேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி அப்படியே அடுத்த ஜெனரேஷனுக்கு போகுது அப்படின்னு சொல்லி he found out. ஓகே ஸோ கிளியர்லி நம்ம வந்து ஒரு டால் பிளான்ட் அண்ட் டுவார்ஃப் பிளான்ட்டை கிராஸ் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு ஹெட்டரோசைகஸ் பிளான்ட் கிடைக்குது. அப்போ இந்த ஹெட்டரோசைகஸ் பிளான்ட்டில் இந்த ஒரு சின்ன அலீல் இருந்தும் இந்த பெருசு தான் வந்து தன்னைத்தானே எக்ஸ்பிரஸ் பண்ணுது. நீ வாய்மூடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே டாலாக அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது this is obviously the law of dominance. ஸோ என்ன சொன்னாரு, law of dominanceல ஒரு பர்டிகுலர் அலீல் தான் தன்னைத்தானே ஒரு ஹெட்டரோசைகஸ் கண்டிஷனில் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கும், இன்னொன்று வந்து பேசாமல் சப்ரெஸ் ஆகி ஓரமாக இருக்கும். அது எப்போ இன்னொரு ஒரு அதே மாதிரியான ரெசசிவ் அலீலோட சேர்ந்து வருதோ அப்போ மட்டும்தான் இட் வில் எக்ஸ்பிரஸ் இட் செல்ஃப், அப்போ மட்டும்தான் அந்த டுவார்ஃப் ட்ரேட் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சார். ஓகே நவ் இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ரெண்டு விதமான கேமீட்ஸ், ஓகே ஆர் இதை விட ஜாஸ்தியான நம்பர் ஆஃப் கேமீட்ஸ் இருக்கும்பொழுது இதை நம்ம வந்து எப்படி வந்து கிராஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நார்மலாக வந்து டி இப்படின்னு போட்டுட்டு ஓகே இதுக்கப்புறம் நம்ம வந்து கிராஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கே கன்ஃபியூஸ் ஆயிரும். சரி 4க்கே நம்ம சொதப்புவோம், இதே 16 64 எல்லாம் வரும்பொழுது இட் இஸ் ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். ஸோ ஒரு பர்டிகுலர் பிரிட்டிஷ் ஜெனசிசிஸ்ட் வந்து he gave us a particular மெத்தட். ஓகே ஸோ நீங்கள் கிராஃபிக்கலாக நீங்கள் வந்து ஒரு டேபிள் போடுங்கப்பா, டேபிள் போட்டு மேல் கேமீட்ஸையும் ஃபீமேல் கேமீட்ஸையும் சைடில் எழுதுங்க. ஓகே ஸோ கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படின்னு நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா அப்புறம் அந்த உள்ளே இருக்கிற டப்பாவில் நீங்கள் இன்டர்செக்ஷனை வச்சு ஈஸியாக நம்ம எத்தனை ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ இந்த பிரிட்டிஷ் ஜெனசிஸ்டோட பேர் வந்து ரெஜினால்ட் சி Punnett. அதனால what he discovered அந்த ஒரு பர்டிகுலர் graphical representation நம்ம Punnett square அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே கிளியரா பசங்களா? ஸோ நவ் இந்த Punnett square மூலியமா நமக்கு என்ன கிடச்சிது? we got a phenotypic ratio of 3:1. ஆனால் அது ஒரு ஜீனோடிபிக் காம்போசிஷன் என்னன்னு நமக்கு தெரியாதே. எல்லாமே டால் பிளான்ட்டாக இருந்தாலும் அது வந்து ஹோமோசைகஸ் டாமினண்டா அல்லது ஹெட்ரோசைகஸ் டாமினண்டா நமக்கு தெரியாதே. அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மெண்டல் என்ன பண்ணாரு அப்படின்னா he crossed ஓகே அந்த ஆஃப் ஸ்ப்ரிங்
okay, with the recessive parent. Okay, yaar offspring, for example, let's say capital T, okay, crossed with a small t because that is the recessive parent, or capital T small t because that is the heterozygous version. Okay, and the heterozygous version கண்டுபிடிக்கிறதுக்காக what did he do? And the heterozygous version, okay, இங்க எழுதுறேன், into the recessive parent. ஸோ இது ரெண்டும் பண்ணும்போது இங்கே கொடுத்துருக்கிற இமேஜில் வந்து ஃப்ளவர் கலர் வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, பரவாயில்ல. அப்படி பார்த்தாலுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது ஹோமோசைகஸ் டாமினண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ரெசசிவ் பேரண்ட்டோட க்ராஸ் பண்ணும்பொழுது ஓகே வாட் வில் ஹேப்பன், எல்லா இடத்துலையுமே எல்லா ஆஃப்ஸ்ப்ரிங்க்குமே ஒரு கேபிட்டல் அலீல் போகும். பிகாஸ் திஸ் இஸ் ஹோமோசைகஸ் டாமினன்ட். கரெக்டா? அப்போ ஹோமோசைகஸ் டாமினன்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது இதை நம்ம கிராஸ் பண்ணும்பொழுது எல்லாருக்குமே ஒரு கேபிட்டல் அலீல் வரதுனால எவ்ரி ஃப்ளவர் ஆர் ஆல் ஃப்ளவர்ஸ் வில் பி ஒயிட், ஆல் பிளான்ட்ஸ் வில் பி டால். கண்டிப்பாக அந்த டாமினன்ட் ட்ரேட் மட்டும்தான் எல்லா பிளான்ட்ஸுக்குமே இருக்கும் இஃப் அது ஒரு ஹோமோசைகஸ் பிளான்ட்டாக இருந்தால். அதே ஹெட்டரோசைகஸ் பிளான்ட்டாக இருந்தால் அதை நம்ம ஒரு டெஸ்ட் கிராஸில் போடும்பொழுது வாட் வில் ஹேப்பன், அது வந்து இட் வில் கிவ் அ 1:1 ரேஷியோ. அதாவது 50% வில் பி டாமினன்ட், 50% வில் பி ரிசெசிவ் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும் இஃப் இட் இஸ் ஹெட்டரோசைகஸ். புரிஞ்சுதா பசங்களா? ஸோ நமக்கு கிடைக்கிற ஆஃப் ஸ்ப்ரிங்ஸில் ஃபீனோடிபிக்கலி இந்த டாமினன்ட் ரேட்டுன்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த டாமினன்ட் ரேட் வந்து இஸ் இட் அ ஹோமோசைகஸ் ஆர் அ ஹெட்டரோசைகஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரிசெசிவ் பேரண்ட்டோட அதை கிராஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி நம்ம கிராஸ் பண்ணும்போது எல்லாமே நமக்கு டாமினன்ட் ரேட்டாக கிடைச்சா அது ஹோமோசைகஸ் டாமினன்ட். அதே நமக்கு டாமினன்ட் டு ரிசெசிவ் பாதி 50% கிடைச்சது அப்படின்னா இட் வில் பி ஹெட்டரோசைகஸ் டாமினன்ட். பிகாஸ் காமன் சென்ஸ் நோ பசங்களா, பாதி வந்து வில் கேரி த கேபிட்டல், பாதி வந்து வில் கேரி த ஸ்மால் அலீல். அப்படி பார்க்கும்பொழுது இங்கே ரெண்டுமே வந்து ரிசெசிவ் அலீலுங்கிறதுனால 50%க்கு அந்த டாமினன்ட் அலீல் போகும். தேர்ஃபோர் டாமினன்ட் rate is expressed. மிச்சம் இருக்கிறதுக்கு it is both recessive, so recessive trait is expressed. ஓகே, இஸ் தட் கிளியர்? ஸோ ஒரு டெஸ்ட் கிராஸ் மூலியமாக ஈஸியாக நம்ம வந்து தெரியாத ஒரு ஜீனோடைப்பை என்ன அதோட ஆக்சுவல் ஜீனோடைப் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ நான் இன் திஸ் ப்ராசஸ் நான் சொன்ன மாதிரி மெண்டல் டிஸ்கவர்ட் த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் விச் இஸ் லா ஆஃப் டாமினன்ஸ். ஸோ ஒரு டிஸ்சிமிலர் பேர் ஆஃப் அலீல்ஸ் சேர்ந்து இருக்கும்பொழுது கண்டிப்பாக அதில் வந்து ஒன்று தான் தன்னைத்தானே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கும், வேறஸ் இன்னொன்று வந்து எக்ஸ்பிரஸே பண்ணாது. அப்படிங்கிறது தான் வந்து இஸ் த லா ஆஃப் டாமினன்ஸ். And then he also put forward the law of segregation. So law of segregation என்ன, இப்போ நம்ம diploid organisms இருக்கிறதுனால எல்லாருக்குமே 2 alleles கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு trait எடுத்துக்கிட்டாலுமே நம்ம கிட்ட 2 alleles கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த 2 allelesமே gametic formation பொழுது பாதி பிரிஞ்சிரும். ஓகே, ஸோ 50% ஆஃப் கெமீட்டில் ஒரு அலீலும் மீதி 50% ஆஃப் அலீல இன்னொரு அலீலும் செக்ரிகேட் ஆகிடும். ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே இந்த ஒரு கெமீட் வந்து அதோட பொட்டென்ஷியலை லூஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு கலந்து ஏதோ ஒரு நடுவில் இருக்கிற ட்ரேட் வருதோ நடக்காது. ஸோ இந்த அலீல் அப்படியே when it gets segregated அடுத்த ஜெனரேஷனில் திரும்பி வரும்பொழுது கூட நமக்கு அதே கேரக்டர் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் he wanted to express. ஓகே, ஸோ இதுதான் அவருடைய செகண்ட் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் which is the law of segregation. ஸோ அவர் என்ன சொன்னார், கெமீட்டிக் ஃபார்மேஷன் பொழுது 2 காப்பீஸ் ஆஃப் ஒவ்வொரு ஃபேக்டர், ஓகே, ஆஃப் ஒவ்வொரு ஜீனுமே வந்து தட் நம்ம ஈச் பேரண்ட் கிட்டேருந்து வாங்கியிருக்கிற ஒவ்வொரு காப்பியுமே அப்படியே இட் வில் செக்ரிகேட் அண்ட் ரேண்டம் காம்பினேஷனில் 50% ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு ஒரு அலீலும் மீதி 50% ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு இன்னொரு அலீலும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஓகே, தட் இஸ் த லா ஆஃப் செக்ரிகேஷன். ஓகே, ஸோ இது வரைக்கும் அவர் படித்தது வந்து என்ன, ஒரே ஒரு கேரக்டர் ஃப்ளவர் கலர் அல்லது பிளான்ட் ஹைட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்டரை வச்சு தான் வந்து அவர் ஸ்டடி பண்ணார். ஸோ இந்த மாதிரி ஸ்டடி பண்ணர்ச்ச what do we call it, ஒரு மோனோ ஹைப்ரிட் கிராஸ். ஓகே, ஏன்னா நம்ம ஒரே ஒரு கேரக்டர் வச்சு தான் படிக்கிறோம். அண்ட் அதுலேயும் இந்த ஒரு பர்டிகுலர் இது இருக்குது இல்லையா,
capital T small t. ஓகே, ஸோ ஒரு பேரண்ட் கிட்டேருந்து கேபிட்டல் டீயும் இன்னொரு பேரண்ட் கிட்டேருந்து ஸ்மால் டீயும் வந்து இது வந்து ஒரு ஹைப்ரிட்டான ஒரு பிளான்ட். ஸோ இந்த பிளான்ட்டுக்கு தான் நம்ம மோனோ ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இஸ் தட் கிளியர்? நான் அடுத்து என்ன பண்ணாரு, சரி ஒவ்வொரு ஜீனா நான் எடுத்தா தானே நீ இப்படி பண்ணுறேன், நான் ரெண்டு ஜீனா எடுத்தா அப்போ என்ன வேல்யூ வருது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு he tried a dihybrid cross. So dihybrid crossல what did he do? He took 2 different genes, okay, and இந்த 2 different genes வந்து அவர் அதே மாதிரி cross பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணும்பொழுது round and yellow. ஓகே, ஸோ ரவுண்டான ஒரு பிளான்ட், ரவுண்டான ஒரு சீட் இருக்கிற பிளான்ட், அதே பிளான்ட்ல yellow கலர் சீட்ஸ் இருக்கிற பிளான்ட், அந்த மாதிரி ஒரு பிளான்ட்டை சூஸ் பண்ணி அதற்கு அகேன்ஸ்டாக வந்து ரிங்கிள்டான சீட் அண்ட் பச்சை கலர் சீட் இது ரெண்டுத்தையும் எடுத்து கிராஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிராஸ் பண்ணார். ஓகே, ஸோ இங்கே இந்த கிராஸுமே ரொம்ப ஈஸி பசங்களா. ஸோ இஃப் யூ see here, ஒரு பக்கத்தில் this is my dominant, this is my particular genetic genotype. ஓகே, ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்லேருந்து எனக்கு ஒரு கேபிட்டல் ஆரும், இந்த ஒரு பர்டிகுலர் காம்பினேஷன்லேருந்து ஒரு வையும். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ காட் த கேமீட். ஓகே, ஸோ அதே மாதிரி இதிலிருந்து ஒரு காப்பியும் இதிலிருந்து ஒரு காப்பியும். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ காட் த கேமீட். நான் இது ரெண்டும் சேர்ந்து வரும்பொழுது எக்காரணத்தை கொண்டும் யூ கேனாட் புட் அ கிராஸ் லைக் திஸ். ஓகே, பிகாஸ் ஆறுங்கிறது ஒரே ஜீனை குறிக்குது, ரவுண்ட் கலர் சீடை, ரவுண்ட் ஷேப் சீடை குறிக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை எப்பவுமே சேர்த்து தான் எழுதணுன்றப்போ நம்ம கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் Y ஸ்மால் y அப்படின்னு அதை ரெப்ரசென்ட் பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் பிகம்ஸ் அ டைஹைப்ரிட். ஏன்னா 2 டிஃப்ரெண்ட் ட்ரேட் எடுத்து நான் கிராஸ் பண்ணும்பொழுது எனக்கு கிடைச்ச ஹைப்ரிட்டான ஜீனோடைப் இது அப்படிங்கிறதுனால திஸ் பிகம்ஸ் திஸ். நான் இதிலிருந்து நான் செல்ஃப் கிராஸ் பண்ணும்போது நான் கேமீட்ஸ் எடுக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர், ஓகே, ஸோ எனக்கு வந்து கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், ஓகே, அண்ட் தென் கேபிட்டல் Y ஸ்மால் y இருக்குது அப்படின்னு சொன்னால் 50% கேமீட்ஸில் எனக்கு கேபிட்டல் ஆர் வரும், 50% கேமீட்ஸில் எனக்கு ஸ்மால் ஆர் வரும். ஓகே, ஸோ 4ல் ஐ ஹாவ் கேபிட்டல் ஆர், 2ல் ஐ ஹாவ் ஸ்மால் ஆர். ஓகே, நான் இதே Y ஜீன் பார்க்கும்பொழுது 50%ல் கேபிட்டல் Y வரணும், 50%ல் ஸ்மால் y வரணும். அதே மாதிரி இஃப் யூ நோட்டிஸ் ஹியர் 2 ட்ரேட்ஸ், 2 கேமீட்ஸில் வந்து எனக்கு கேபிட்டல் Y இருக்குது, 2 கேமீட்டில் ஸ்மால் y இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு 50-50 செக்ரிகேஷன் பண்ணும் பொழுது நமக்கு 2 டிஃப்ரெண்ட் ட்ரேட்ஸில் ஹெட்டரோசைகஸ் ட்ரேட்ஸ் இருக்கிறதுனால 4 விதமான கேமீட்ஸ் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பண்ணட் ஸ்கொயரில் போட்டு பார்த்தோம் அப்படின்னா F2 ஜெனரேஷனில் 16 ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னடா இது, நான் எதிர்பார்த்தது என்னமோ 3:1 ரேஷியோ, ஆனால் 3:1 ரேஷியோவில் இங்கே என்னடானா எனக்கு 9:3:3:1 ரேஷியோ கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஷேக் ஆயிட்டாரு நம்ம மெண்டல். ஓகே, அப்புறம் என்ன பண்ணாரு, இல்லை இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உத்து பார்க்கும்பொழுது ஃபீனோடிபிக்கலி இஃப் யூ நோட்டிஸ் நம்ம வந்து ரவுண்ட் அண்ட் எல்லோக்கு 9, ரவுண்ட் அண்ட் ரிங்கிள், ஓகே, ஒரு டாமினன்ட் ஒரு ரெசசிவ் ட்ரேட்டுக்கு 3, க்ரீனாக இருந்து ரவுண்டாக இருக்கிறது அகேன் ஒரு ரெசசிவ் ஒரு டாமினன்ட் ட்ரேட்டுக்கு 3 அண்ட் ரிங்கிளான க்ரீனானது 1 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிது. இப்போது ரவுண்டுங்கிறது மட்டும் ஒரு ட்ரேட்டாக எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரவுண்ட் ட்ரேட்டுக்கு எத்தனை மொத்தம் இருக்குது, 9 + 3 12 ரவுண்ட் சீட்ஸ் எனக்கு இருக்குது. ஓகே, அதே 3 + 1 4 wrinkled seeds எனக்கு இருக்கு. ஸோ ரவுண்ட் அண்ட் wrinkled அப்படிங்கிற ஒரு ட்ரேட்டை நான் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா 12:4 which is nothing but a 3:1 ratio. கிளியர்? நவ் green and yellow இந்த ட்ரேட்டை நம்ம எடுத்தோம்னா yellowல எத்தனை இருக்கு? we have 9 + 3 which is 12. and then greenல எத்தனை இருக்கு? 3 + 1 which is 4. so 12 yellow and 4 green அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கேயும் நமக்கு ஒரு 3:1 ரேஷியோ தான் கிடைக்கிறது. ஸோ ஒவ்வொரு ட்ரேட்டையும் நம்ம தனித்தனியாக எடுத்து பார்க்கும்பொழுது கண்டிப்பாக they have exhibited the same
phenotypic ratio as well as genotypic ratio. Okay, so genotypic ratio உங்களுக்கு கிடைச்சது வந்து how we remember it is 1:2:1, 2:4:2, 1:2:1. Okay, so இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து எல்லா ட்ரேட்ஸையும் நீங்கள் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா you'll get the same genotypic ratio. ஓகே, ஸோ இந்த ரேஷியோவில் எப்படி பார்த்தாலுமே இந்த ஒரு ட்ரேட், அதாவது ரவுண்ட் அண்ட் ரிங்கிள்டு இந்த ட்ரேட் செக்ரிகேட் ஆகி ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு வர ரேஷியோக்கும் yellow and green அப்படிங்கிற ட்ரேட் செக்ரிகேட் ஆகி என்னோட ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு வர ரேஷியோக்கும் சம்பந்தமே இல்லை. இவனோட ட்ராக்கும் அவனோட ட்ராக்கும் கண்டிப்பாக இன்டர்ஃபியர் ஆகிறதே இல்லை. ஸோ தே செக்ரிகேட் இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர். நம்ம இந்த மாதிரி எத்தனை ட்ரேட்ஸை எடுத்து படித்தாலும் அவங்க தனித்தனியாக அவங்களோட ரோல்ஸில் அவங்களோட செக்ரிகேஷன் பேட்டர்னில் போவாங்களே தவிர அதுக்கும் இன்னொரு ட்ரேட் பக்கத்தில் இருக்கிறதுக்கும் எந்த விதமான இன்டர்ஃபியர் இல்லை அப்படின்னு சொல்லி தான் அவருடைய மூணாவது லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை அவர் ப்ரப்போஸ் பண்ணாரு, which is the law of independent assortment. Is it clear பசங்களா? ஸோ இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்ல அவர் என்ன சொன்னாரு, ஒரு பேர் ஆஃப் ட்ரேட்ஸை நம்ம எடுத்து பார்த்தோம்னாலுமே they segregate independently of the other pair. ஓகே, ஸோ அதனால இந்த ஒரு பேர் இருக்கிறதுனால இன்னொரு பேர் எஃபெக்ட் ஆகிறது என்ற மாதிரி எந்த விதமான ஒரு கேஸும் கிடையாது. ஒவ்வொரு ட்ரேட்டுக்கும் ஒவ்வொரு கெமீட்டுக்கும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஓகே, டு செக்ரிகேட் அண்ட் என்டர் த ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படின்னு தான் அவருடைய இண்டிபெண்ட் லா ஆஃப் assortment, I mean law of independent assortmentல அவர் சொன்னார். Is that clear? So one genic interaction, two genic interaction. Okay, so எப்படி நம்ம பார்த்தாலுமே இந்த ஒரு law of independent assortmentக்கு ஒரு சில exceptions இருக்கு. சரியா பசங்களா? ஸோ law of independent assortmentன்னு சொல்லாமல் ஆக்சுவலாக I would say entire law of inheritance. ஓகே, law of inheritance by Mendel அவர் கொடுத்த அந்த law of inheritanceல ஒன் ஜீன் இன்டராக்ஷன், அதாவது ஒரே ஒரு ஜீன் ஒரே ஒரு பேர் எடுத்து மோனோஹைப்ரிட் க்ராசஸில் நம்ம டெஸ்ட் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு சில டீவியேஷன்ஸ் ஒரு சில வேரியேஷன்ஸ் கிடைக்கிறது. அண்ட் இதே ரெண்டு வேறு ஜீன்ஸை வச்சு நம்ம பார்க்கும்பொழுதும் தேர் இஸ் அ சான்ஸ் தட் தேர் கேன் பி அ டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இவர் கொடுத்த லாலிருந்து ஒரு சில மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத தான் வந்து அவர் கண்டுபிடிச்சார். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்ட் கோடாமினன்ஸ், இந்த ஒரு ஃபேக்டர் வந்து நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ over here this is about incomplete dominance. Okay, so incomplete dominance என்ன, வெரி சிம்பிள் பசங்களா. மெண்டல் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவர் வந்து பர்பிள் பூ ஒயிட் பூ அப்படின்னு எடுத்தார். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஃபியூஸ் பண்ணும்பொழுது ஒன்று பர்பிள் பூ கிடச்சிது, இல்லாட்டி ஒயிட் பூ கிடச்சிது. ஹெட்டரோசைகஸ் கண்டிஷனில் கூட என்னாச்சு, even if it was a capital P small p அப்போ கூட ஒரு பர்பிள் கலர் ஃப்ளவர் தான் நமக்கு கிடச்சிது, நடுவில் வந்து லைட் பர்பிள் அப்படி நமக்கு எதுவுமே கிடைக்கல. ஆனால் வேற ஒரு சயின்டிஸ்ட், ஓகே, கார்ல் காரன்ஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து 4 o'clock பிளான்ட் ஆர் மிராபிலிஸ் ஜெலாப்பா அப்படிங்கிற பிளான்ட்டில் அவர் ஒர்க் பண்ணும்பொழுது வாட் டிட் ஹீ சி, நான் வந்து ஒரு ரெட் பிளான்ட்டை ஒரு ஒயிட் பிளான்ட்டோட க்ராஸ் பண்ணால் அதே மாதிரி என்னோட கெமீட்டிக் செக்ரிகேஷன் நடக்கும். ஆனால் சேர்ந்து வரும்பொழுது நான் என்ன எதிர்பார்ப்பேன், எனக்கு ரெட் பிளான்ட் வரும்னு. ஆனால் அதுதான் இல்லை, எனக்கு வந்தது ஒரு பிங்க் கலர் பிளான்ட்டு. அப்போ ரெட்டையும் ஒயிட்டையும் நம்ம வந்து இப்போது பெயிண்ட் மிக்ஸ் பண்ணால் எப்படி பிங்க் வருதோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஜெனட்டிக் அவுட்புட் வந்து வந்திருக்கு, ஃபீனோடைப் வந்து அந்த மாதிரி இருந்தது எனக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸில் நான் திருப்பி எனக்கு கிடச்ச இந்த பிங்க் கலர் பிளான்ட்டை when I further F2 ஜெனரேஷனுக்கு நான் க்ராஸ் பண்ணேன், செல்ஃப் க்ராஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அப்போது அதே 1:2:1 ஜீனோடிபிக் ரேஷியோவாக இருந்திருக்க வேண்டியது ஃபீனோடிபிக் ரேஷியோவாகவும் இருக்குது. ஸோ எனக்கு 1:2:1 எப்படி நமக்கு ஹோமோசைகஸ் டு ஹெட்டரோசைகஸ் டு ரெசசிவ் காம்பினேஷன்ஸ் கிடச்சதோ ஜீனோடிபிக் ரேஷியோவில், அதே மாதிரி எனக்கு ரெட் இஸ் டு பிங்க் இஸ் டு ஒயிட் கிடச்சிது. ஸோ இங்கே மெண்டல் சொல்கிற அந்த ஒரு லா ஆஃப் டாமினன்ஸ் வந்து இங்கே எனக்கு சரியாக வரலை. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ கேன் கால் இட் இன்கம்ப்ளீட்
dominance. Okay, is that clear? So usually incomplete dominance எதனால நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து ரெட்டு ஊற்றுறாங்க, இன்னொருத்தர் வந்து ஒயிட் ஊற்றுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஆர் சம் கைண்ட் ஆஃப் என்சைம்ஸ் செக்ரீட் பண்ணுற ஆர் என்சைம்ஸை வர சொல்லக்கூடிய ஒரு அலீலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் ஹேப்பனிங் நவ்? ஒரு ஹெட்டரோசைகஸ் கண்டிஷனில் ஒரு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்மால் ஆர் வந்து ஒயிட் ஊற்றுது, ஒரு கேபிட்டல் ஆர் வந்து ரெட் ஊற்றுது. அப்போ ஆஸ் எ ரிசல்ட் எனக்கு பிங்க் கிடைக்குது. ஓகே, இதே 2 பேர் ரெட் இருந்தாங்கன்னா 2 பேருமே ரெட் ஊற்றுறாங்க, அப்போ எனக்கு ரெட் கலர் ஃப்ளவர் வருது. இப்போ 2 பேருமே வந்து ஒயிட் ஊற்றுறாங்க அப்படின்னா எனக்கு ஒயிட் கலர் ஃப்ளவர் வருது. பட் ஒரு ஹெட்டரோசைகஸ் கண்டிஷனில் இந்த ஆர் வந்து கம்ப்ளீட்டாக குட்டியார் நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லி அதை ஃபுல்லாக சப்ரேஸ் பண்ணாமல் என்ன இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் ஒயிட் ஊற்றுறதுனால வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர், எனக்கு வந்து ரெண்டும் இல்லாமல் ஒரு பிங்க் கலர் ட்ரேட் வந்து எனக்கு இங்கே கிடைக்குது. Is that clear பசங்களா? So this is the incomplete dominance which நம்மளோட scientist called Carl Correns 4 o'clock plant or Mirabilis Jalapala conduct பண்ண ஒரு experiment இது. Okay, now next ஒரு deviation என்ன? Incomplete dominance தான் ஒரு deviation அப்படின்னு பார்த்தோம்னா கோடாமினன்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு டீவியேஷன். அதாவது பேச்சுவார்த்தை என்ன, 2 டிசிமிலர் அலீல்ஸ் சேர்ந்து இருக்கும்போது ஒருத்தன் தான் பேசணும், இன்னொருத்தன் சும்மா இருக்கணும். ஸோ பேசுகிறவன் தான் டாமினன்ட், எக்ஸ்பிரஸ் பண்ணுறவன் தான் டாமினன்ட், பண்ணாதவன் ரிசெசிவ். ஆனால் சரி மச்சான், என்ன இருந்தாலும் நீ என் நண்பன் தானே, நீயும் பேசு நானும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா that is what we call as co-dominance. ஓகே, ஸோ சம்வேர் என்ன ஆகுது அப்படின்னா 2 பேருக்குமே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தனித்தனியாக அவங்களா ஒரு டொமைனில் வேலை செய்கிறதுனால வாட் ஹேப்பன், சேர்ந்து வரும்பொழுது இங்கே கொடுத்துருக்க மாதிரி தான். ஓகே, 2த்துல ஏதாவது ஒன்று எக்ஸ்பிரஸ் ஆகணும்னா 2ம் சேர்ந்து ஒரு பாண்டா மாதிரியாக 2மே எக்ஸ்பிரஸ் ஆகிறது தான் வந்து நம்ம co-dominance. ஓகே, பொதுவாக நம்ம அது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா நம்மளோட blood குரூப்பில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இஃப் யூ see A, ஓகே, A blood group இருக்கிறவங்களுக்கு ஒரு டாமினன்ட் ட்ரேட் அது. ஓகே, ஏ பக்கத்தில் ஒரு ஓட ட்ரேட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இட் பிகம்ஸ் ஏ தான், நான் தான் பேசுவேன் நீ சுமார் அப்படின்னு சொல்லி ஓவை நசுக்கி விட்டுரும். ஆனால் பி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பியும் ஓ கூட இருக்கும்பொழுது பி தான் பேசும், ஓவை பேச விடாது. ஆனால் ஏயும் பியும் சேர்ந்து இருக்கும்போது நமக்கு ஏபி அப்படிங்கிற ஒரு பிளட் குரூப் கிடைக்குதே தவிர 2 பேருமே சேர்ந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. ஓகே, தட் இஸ் வாட் வி கால் ஆஸ் கோடாமினன்ஸ். ஸோ 2 பேருமே வந்து டாமினன்ட்டும் கிடையாது, ரெசிஸ்டமும் கிடையாது, 2 பேரும் சேர்ந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஆகிடும். ஓகே, ஸோ நாட் ஜஸ்ட் தேட், ஃபார் எக்ஸாம்பிள் கவுஸ்லேயே வந்து ஒயிட் கவ் அண்ட் ரெட் கவ் சேர்ந்து வரும்போது இட் ஃபார்ம்ஸ் த ரோவான் கவ். ஓகே, அதாவது அங்கங்கே ப்ரௌன் அங்கங்கே ஒயிட் இருக்கிற ஒரு கவ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு ஃபார் கோடாமினன்ஸ் ஆஸ் வெல். ஸோ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸையும் கோடாமினன்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸில் என்ன ஆகுது, அதாவது டாமினண்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு அலீல் வந்து ஃபுல்லாக டாமினண்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் அங்கங்கே இந்த ரெசசிவை பேச விடுறதுனால என்ன ஆகுது, நமக்கு டாமினண்ட்டும் இல்லாமல் ரெசசிவும் இல்லாமல் இன்டர்மீடியேட்டான ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. ஆனால் கோடாமினன்ஸில் வந்து பார்த்தோன்னா இன்டர்மீடியேட் கிடையாது, 100% நமக்கு 2 பேரும் சேர்ந்து 2மே ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி 2மே எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அமையுது. ஓகே, நான் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸுங்கிறது வந்து கண்டிப்பாக ஸ்னாப் ட்ராகன் ஒரு மிராபிலிஸ் ஜெலாப்பால we can see and co-dominance வந்து we can see in the ABO blood grouping. Okay, so அதனால that is a very very common example for co-dominance. ஓகே பசங்களா, இஸ் தட் கிளியர்? தட் இஸ் த செகண்ட் டீவியேஷன். நமக்கு நார்மல் மெண்டேலியன் லாஸ்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸும் சரி கோடாமினன்ஸும் சரி ஆர் 2 different variations from the மெண்டலோடைய laws. ஓகே, நான் இன்னொரு டீவியேஷன் என்ன, மல்டிபிள் அலீலிசம். ஓகே, ஸோ மெண்டல் சொன்னது படி நம்ம ஒரு ட்ரேட் வந்து அம்மா கிட்டேருந்து இன்ஹெரிட் பண்ணுறோம், ஒரு அலீல் வந்து அப்பா கிட்டேருந்து இன்ஹெரிட் பண்ணுறோம். ஸோ போத் டுகெதர் நமக்கு 2 காப்பீஸ் ஆஃப் ஈச் அலீல், ஈச் ஜீனில் இருக்கிற 2 அலீல் வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து அவருடைய பேச்சாக இருந்தது. ஆனால் ஒரு சில சமயங்களில்
ரெண்டை விட நிறைய ட்ரேட்ஸ் வந்து கேன் பி தேர் இன் அ பாப்புலேஷன். ஓகே, ஒரு பாப்புலேஷன் நிறைய இண்டிவிஜுவல்ஸை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா there can be a difference. But ma'am, எதனால first of all இந்த இன்னொரு allele அப்படிங்கிறது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா is because of mutation பசங்களா. எங்கேயோ ஒரு இடத்துல let's say for example A blood group அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த A blood group ஏன் நம்ம A blood groupன்னு சொல்கிறோம், ஏன்னா அந்த A RBCக்கு மேலே ஒரு A antigen இருக்குது. ஸோ RBCக்கு மேலே A antigen இருக்கிற blood group-ஐ நம்ம A blood group அப்படின்னு சொல்கிறோம். பட் காலப்போக்கில் ஏதோ ஒரு இடத்துல மியூட்டேஷன் ஆகி அந்த ஏ ஆன்டிஜன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லைட்டாக மாறிடுச்சு. அதை நம்ம என்ன சொன்னோம், பி ஆன்டிஜன் அப்படின்னு சொன்னோம். ஓகே, ஸோ அப்போ ஏ ஆன்டிஜனும் இருக்குது, பி ஆன்டிஜனும் இருக்குது, ஆன்டிஜனே இல்லாத ரெசசிவ் டைப் ஓவும் இருக்குது. அப்போது மல்டிபிள் allele ஆஃப் த சேம் கேரக்டர் இஸ் சீன். இஸ் இட் கிளியர் பசங்களா? Is it clear? ஸோ நம்ம டிப்ளாய்டு ஆர்கானிசம்ஸாக இருக்கிறதுனால எத்தனை அலீல்ஸ் இருந்தாலும் 3 இருக்கலாம் இல்லை 300 இருக்கலாம், நம்மளால் எனி 2 தான் நம்ம இன்ஹெரிட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால் என்ன ஆகும், நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபீனோடைப்ஸ் ஜீனோடைப்ஸ் காம்பினேஷன்ஸ் வந்து இஸ் பாசிபிள் அட் த சேம் டைம். ஓகே, is that clear பசங்களா? ஸோ அதான எக்ஸாம்பிள்ஸ் வந்து கோட் கலர் ஆஃப் rabbit, ABO blood group in humans, eye color in Drosophila. ஸோ இது எல்லாமே are different examples of multiple allelism. ஓகே, ஸோ மல்டிபிள் alleles எஸ்பெஷலி நம்ம blood groupஸில் பார்க்கும் பொழுது, ஓகே, மல்டிபிள் allelism நம்ம பார்க்கும் பொழுது if you see here நான் சொன்ன மாதிரி ஆர்பிசியில் வந்து இந்த A antigen இருந்தது அப்படின்னா we call it a blood type A. அதே B antigen இருந்ததுன்னா we call it a blood type B. ஓகே, இது எதுவுமே இல்லாதது அப்படின்னா O. பட் இங்கே வந்து கோடாமினன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனால சப்போஸ் ஒரு இண்டிவிஜுவல் A and B இன்ஹெரிட் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டும் கலந்த AB இஸ் பாசிபிள். ஓகே பசங்களா? ஸோ நவ் இஃப் யூ லுக் அட் த ஃபீனோடைப், ஓகே, ஒருத்தர் வந்து ஹோமோசைகஸா ஏ குரூப்பாக இருக்கலாம், ஓகே, ஹோமோசைகஸாக இருக்கலாம், அல்லது ஓ அப்படிங்கிறது ரிசசிவ் ஜீன். ஸோ ஏஓ அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக A தான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும், இட் பிகம்ஸ் a A blood group. அதே மாதிரி Bக்கு வந்து it can be homozygous or it can be heterozygous. Now AB அப்படிங்கிறது is codominant, O அப்படிங்கிறது is recessive. ஸோ அது ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரு ஜீனோடைப் தான் இஸ் பாசிபிள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 விட ஜாஸ்தியான அலீல்ஸ் இருக்குது, 3 அலீல்ஸ் மல்டிபிள் அலீல்ஸாக இருக்கிறதுனால நமக்கு 4 விதமான ஜீனோடைப்பும் 4 விதமான ஃபீனோடைப்பும், ஓகே, 4 விதமான ஃபீனோடைப்பும் 6 விதமான ஜீனோடைப்ஸும் நமக்கு கிடைக்கும் just with the multiple alleles of the blood group. Is it clear பசங்களா? Everybody? Yeah? All right. ஸோ ஹியூமன் பிளட் குரூப்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஐ செட் அது ஒரே ஜீன் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது, விச் இஸ் ஜீன் ஐ. ஓகே, ஸோ ஜீன் ஐயில் வந்து IA அப்படின்னா இட் வில் ப்ரொடியூஸ் த A ஆன்டிஜன், IB அப்படின்னா B ஆன்டிஜன், ஸ்மால் I அப்படின்னா ஆன்டிஜனே கிடையாது, இட் இஸ் ரிசெசிவ். ஸோ 100% இஃப் ஐ ஹாவ் IA IO ஆர் ஸ்மால் I அப்படின்னா டெஃபினெட்லி இட் இஸ் A. IB IO அப்படின்னா B, IO is O, IA IB will be AB. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம பாப்புலேஷனில் பார்க்கும்பொழுது தான் நமக்கு இந்த ஒரு கன்க்ளூஷன் நமக்கு கிடைக்கும். ஓகே, பட் இஃப் வி லுக் இன்டு ஈச் individual கண்டிப்பாக there will be only 2 alleles that are present. ஸோ இங்கே clearly கொடுத்துருக்கிற மாதிரி if both are dominant it is a homozygous, both are A and B அப்படின்னா it is AB, A and I is A, B and A is AB again, BB na B, BI na B, I na மட்டும்தான் O. Okay, now as a small note, why do they say நம்மளோட O group தான் வந்து யூனிவர்சல் டோனர் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா ஃபண்டமெண்டலி இந்த ஆன்டிஜன் A இருக்குல்ல, ஆன்டிஜன் A இருக்குது, ஆன்டிஜன் B இருக்குது. நான் ஓக்கு எந்த விதமான ஆன்டிஜனுமே கிடையாது. ஓகே, ஸோ ஆன்டிஜனே இல்லாதனால இந்த O வந்து ஏயோட சேர்றதுனாலையோ இல்லை பியோட சேர்றதுனாலையோ எந்த விதமான ஒரு இம்யூனோலாஜிக்கல் ரெஸ்பான்ஸும் அது கிரியேட் பண்ணாது.
ஓகே ஸோ அதனால தான் ஓ குரூப் வந்து யார் வேணால் ரத்த தானம் பண்ணலாம் அண்ட் எனிபடி கேன் டேக் அ ஓ குரூப்போடைய பிளட் ஓகே பட் இதே ஏபி பிளட் குரூப் இருப்பாங்கல்ல ஏபி பிளட் குரூப் கிட்ட வாட் இஸ் தி அட்வான்டேஜ் இந்த ஒரு ஆர்பிசி கிட்ட இட் ஹேஸ் ஏ ஆன்டிஜன் ஆல்சோ இட் ஹேஸ் பி ஆன்டிஜன் ஆல்சோ ஸோ எல்லா ஆன்டிஜனுமே அவன் வச்சிருக்கிறதுனால ஏ வந்தாலும் சரி பி வந்தாலும் சரி ஓ வந்தாலும் சரி யார் வந்தாலும் அவன் பாடி எதுக்குமே எந்த ஒரு இம்யூனோலாஜிக்கல் ரெஸ்பான்ஸுமே க்ரியேட் பண்ணாது ஏன்னா அத்தனைத்தையும் அவன் ரத்தத்திலே வச்சுருக்கான் ஸோ அதனால தான் ஏபி வந்து இஸ் அ யூனிவர்சல் ரிசிபியன்ட் வேரஸ் ஓ குரூப் வந்து இஸ் அ யூனிவர்சல் டோனர் ஓகே பசங்களா is it clear so from the mainstream Mendelian laws லேந்து பார்க்கும்பொழுது இந்த மூணு கான்செப்ட்ஸ் ஆஃப் multiple allelism codominance and incomplete dominance வந்து are deviations or they are variations from the cliche standard ஆன law ஓகேவா now coming to the chromosomal theory of inheritance so chromosomal theoryங்கிறது வந்து so இதெல்லாம் வந்து 1800sலயே வந்து மெண்டல் கண்டுபிடிச்சு எழுதிட்டு அப்புறம் அவரும் செத்து போயிட்டார் அதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் கழிஞ்சு somewhere around 1900 தான் ஒரு சில சயின்டிஸ்ட் அவரோட ஒர்க் எடுத்து பார்த்து ஹே ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு மனுஷன் பண்ணிட்டு போயிருக்காருப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க்கெல்லாம் தோண்டி எடுத்து அவங்க அதுக்கப்புறமா பப்ளிஷ் பண்ணி அவருக்கு ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் கொடுத்தாரு பட் அந்த மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவரோட ஒர்க்கை யாரும் திரும்பி கூட பார்க்கல நான் அந்த ஒரு டைமில் தான் மைக்ரோஸ்கோப்ஸும் வந்து வர ஆரம்பிக்கும் பொழுது ஓகே நம்மளோட செல்ஸில் ஆக்சுவலாக குரோமோசோம்ஸ்னு ஒன்று இருக்குது நியூக்ளியஸில் அதுதான் வந்து டிவைட் ஆகி பாரேன் எப்படி வந்து டிவைட் ஆகி பக்கத்து செல்லுக்கு வந்து அழகாக பிரிஞ்சு போகுது அப்படின்ற மாதிரியெல்லாம் தே ஸ்டார்டட் சீயிங் அண்டர் த மைக்ரோஸ்கோப் நான் அதுக்கப்புறம் தான் தே தாட் ஓகே மெண்டல் சொல்கிற இந்த ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒருவேளை இந்த குரோமோசோமாக தான் இருக்குமோ ஓகே அந்த காலத்தில் அவர்கிட்ட மைக்ரோஸ்கோப் இல்லை ஸோ அவராக ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாரே தவிர அது இதுதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி இந்த பிஹேவியர் ஆஃப் குரோமோசோம் மெண்டல் சொன்ன ஃபேக்டர் மாதிரியே இருக்குது அதனால அநேகமாக இது இதாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் கொடுத்தாங்க ஓகே ஸோ அதை கண்டுபிடிச்ச ரெண்டு சயின்டிஸ்ட் யார் சட்டன் அண்ட் போவரி ஓகே 1902 வந்து தே ஸ்டார்டட் டூயிங் திஸ் ஒர்க் அண்ட் தே செட் ஓகே ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு சிமிலாரிட்டி இருக்குப்பா ஸோ அதனால் அவர் சொன்ன ஃபேக்டர் வந்து இதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ தியரி ஆஃப் ஜெனட்டிக்ஸில் வந்து குரோமோசோம்ஸ் தான் ஜெனட்டிக் மெட்டீரியலை கேரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம் ஓகே அண்ட் எல்லா கேமீட்ஸுமே இந்த ஹெரிடிட்ரி கேரக்டர்ஸை இன்ஹெரிட் பண்ணுது நான் இதுதான் வந்து பேரண்ட்டுக்கும் ஆஃப் ஸ்ப்ரிங்க்கும் இருக்கிற லிங்க்கு ஸோ இந்த கேமீட்டில் இருக்கிற குரோமோசோம்ஸ் இந்த ஹெரிடிட்ரி கேரக்டர்ஸை கொண்டு நெக்ஸ்ட் இதில் போய் ஃபியூஸ் ஆகும்பொழுது அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அந்த ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகே ஸோ திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் தே ஷோட் ஓகே இது வந்து என்னுடைய மெயின் குரோமோசோம்ஸ் இந்த குரோமோசோம்ஸ் வந்து வாட் இஸ் ஹேப்பனிங் அது வந்து செல் சைக்கிளில் தாண்டி வரும்பொழுது செல் சைக்கிள் மியாசிஸ் டிவிஷனில் வரும்பொழுது வாட் இஸ் ஹேப்பனிங் இட் இஸ் கோயிங் டு டபுள் அண்ட் பிரிய போகுது நான் இந்த பிரியறது நடக்கும் பொழுது வாட் இஸ் ஹேப்பனிங் தனித்தனியாக இட் இஸ் செக்ரிகேட்டிங் ஓகே ஸோ இந்த ஒரு செக்ரிகேஷன் ஆஃப் கேமீட்ஸை தான் மெண்டல் வந்து லா ஆஃப் செக்ரிகேஷன் சொல்லிட்டாருப்பா அப்படின்னு சொல்லி குரோமோசோம் வழியாக இவங்க எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாங்க ஓகே அண்ட் தே ட்ரூ அ கம்பேரிசன் ஓகே ஒரு குரோமோசோம்ஸ் எடுத்துக்கிறோம் ஒரு இது எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே இஸ் occurring in pairs okay now at the time of gamete formation one of each pair னு சொல்லும்போது we are talking about the factors okay ஒரு pair of factorsலேருந்து one of each pair வந்து is going into the next now இங்கே பார்க்கும்போதும் அதே தான் gamete formation போது only one of each pair is transmitted to the next gamete now independent pairs will segregate independent of each other okay independent ஆன pairs எல்லாமே தனக்கு இல்லாம it will be இது பண்ணifying now one pair will segregate independent of the other pair so நம்ம இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் எடுத்தோம் அப்படின்னா இந்த ஏக்கும் பிக்கும் ஏ குரோமோசோமாவும் இருக்கலாம் ஃபேக்டராகவும் இருக்கலாம் பி குரோமோசோமாவும் இருக்கலாம் ஃபேக்டராகவும் இருக்கலாம் ஓகே ஸோ ரெண்டுத்துக்குமே அந்த அளவுக்கு சிமிலாரிட்டிஸ் இருக்குது ஓகே அந்த அளவுக்கான
ஒரு க்ளோஸ்னஸ் இருக்குது இந்த ரெண்டுத்துக்குமே அப்படின்னு சொல்லி தே புட் அவுட் தியர் தியோரி. ஓகே, அது மட்டும் இல்லாமல் வாட் டிட் தே சே, பிரியும் பொழுது இந்த ஒரு பேர் அந்த ஒரு பேரோட தான் பிரியணுங்கிற எந்த ஒரு அவசியமுமே இல்லை. ஸோ ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் ஒரு பக்கம், எல்லோ அண்ட் ரெட் ஒரு பக்கம் இருந்தால் அவங்க சேர்ந்து பிரியலாம், அல்லது காம்பினேஷனாக ஆரஞ்ச் வந்து ரெட்டோட எல்லோ வந்து க்ரீனோட அப்படின்னு கூட அவங்க பிரியலாம். ஓகே, ஸோ எல்லாமே வந்து மெண்டல் சொன்ன ஃபேக்டர்ஸ் படி என்னென்ன லா என்னென்ன ரூல்ஸ் சொன்னாரோ எல்லாமே இந்த குரோமோசோம் வந்து ஃபாலோ பண்ணுதுப்பா. அதனால் வந்து இதில் எனக்கு எந்த பண்ண ஆச்சரியப்பணியும் இல்லை, இதுதான் நம்ம வந்து மெண்டல் ஃபேக்டர்னு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ அவங்க அப்சர்வ் பண்ண விஷயங்கள் என்ன, ஜஸ்ட் சம்மரைசிங் ஃபார் யால். செல் டிவிஷன் போது இந்த பேர் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர் பிரிகிறாங்க. ஓகே, அண்ட் ரேண்டம் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. ஒரு அதாவது கேமீட் ஃபார்ம் பண்ணிட்டு அங்கிருந்து நெக்ஸ்ட் ஆஃப் ஸ்ப்ரிங் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு ஹோமோலோகஸ் பேர்லேருந்து ரேண்டமாக தான் காம்பினேஷன்ஸ் நடக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேரண்ட்டும் வந்து half the number of குரோமோசோம் தான் அவங்க வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ தான் வந்து ஈக்குவலான ஜெனட்டிக் ஒரு டிரான்ஸ்மிஷன், அதாவது அம்மா கிட்டேருந்து ஹாஃப் அப்பா கிட்டேருந்து ஹாஃப் வரும்பொழுது ஈக்குவல் ஜெனட்டிக் காம்பினேஷன் கான்ட்ரிபியூஷன் இஸ் obtained from each parent. Okay, so there is a very common thought process, at least in the worldwide, and the thought process was there that always man oda legacy la dhaan vandu all the children are following. Okay, so the man gives the genetic contributions more than the female அப்படிங்கிற ஒரு myth வந்து was there long ago. So Sutton and Boveri வந்து இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும் போது தான் okay, so அந்த மாதிரி எந்த விஷயமுமே கிடையாது, both mother and father equal amount of genetic contributions அந்த ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி it was put out. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெமீட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகி ஆஃப்ஸ்ப்ரிங்கில் அதே சேம் டிப்ளாய்டு நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸை ரிஸ்டோர் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் மெண்டல் சொன்ன அதே விதத்தில் என்னோட குரோமோசோம்ஸும் செக்ரிகேட் ஆகி பாதி வந்து பாதி அம்மா கிட்டேருந்து பாதி அப்பா கிட்டேருந்து வந்து இட் இஸ் ஃபியூசிங் டு ஃபார்ம் அ ஜைகோட் அப்படின்னு சொன்னாங்க. நான் சட்டன் அண்ட் போவரி சொன்னது எல்லாமே வாஸ் வெரி தியோரிட்டிக்கல். அவங்க வந்து என்ன மைக்ரோஸ்கோப் கீழே பார்த்தாங்களோ அதை அப்படியே வந்து மெண்டலோட தியோரிஸோட இவாலுவேட் பண்ணி ஆமாம் இப்படி தான் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் அவங்க எந்த ஒரு ட்ரேட்டை எடுத்தும் எந்த ஒரு கிராஸை கண்டக்ட் பண்ணியும் they did not come to a conclusion that exactly what is the happening over there அப்படிங்கிறத அவங்க நோட்டீஸ் பண்ணலை. ஓகே, ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வேற ஒரு சயின்டிஸ்ட் வரணுமே, அவர் தான் டிஹெச் மார்கன். ஓகே, ஸோ தாமஸ் ஹண்ட் மார்கன் என்ன பண்ணார் அப்படின்னா he conducted ஒரு டைஹைபிரிட் கிராஸ். ஓகே, டைஹைபிரிட் கிராஸ் யார் மேலே, இந்த ஃப்ரூட் ஃப்ளை மேலே. ஒன்றும் இல்லை, ஒரு வாழைப்பழத்தை வாங்கி 2 நாள் டைனிங் டேபிளில் வச்சு பாருங்களேன், குட்டி குட்டியாக 1 கொசு வில் கம். தட் இஸ் ஆக்சுவலி நாட் கொசு, தட் இஸ் கால்ட் ஃப்ரூட் ஃப்ளை. அது பேர் என்ன, ட்ராசோஃபிலா மெலனோகாஸ்டர். ஸோ இந்த ட்ராசோஃபிலா மெலனோகாஸ்டரை அழகாக வாழைப்பழம் வச்சு பிடிச்சி அது மேலே he conducted some experiments. ஓகே, ஸோ வாட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் did he do அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எதனால் இந்த ட்ராசோஃபிலாவை சூஸ் பண்ணாரு அப்படின்னு சொன்னால் வெரி சிம்பிள். அதான் நான் சொன்னேனே, சிம்பிளான மீடியமில் லேப்லேயே வளர்க்கலாம். ஓகே, அதுக்கு எக்ஸ்ட்ராவாக எதுவுமே தேவையில்லை. 2 வாழைப்பழம் வச்சோம் அப்படின்னா 200 பேர் சேர்ந்து வந்துடுவாங்க. ஓகே, அதனால் பிரச்சனையே இல்லை அதை வச்சு. தென் வாட் ஹேப்பன்ஸ், அவங்களுடைய லைஃப் சைக்கிள் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ட். 2 வாரத்திலேயே தே வில் ஃபினிஷ் த என்டையர் லைஃப் சைக்கிள். அதனால தான் அந்த வாழைப்பழத்தை டைனிங் டேபிள் மேலே 1 வாரமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா 2 ஆரம்பிச்சது திடீர்னு பார்க்கும்போது 16 கொசு இருக்கும். எங்கே எதிராக வந்தீங்க அப்படின்னா அவங்க அங்கேயே தான் ரீப்ரொடியூஸ் பண்ணி அங்கேயே தான் வந்து ஃபேமிலியை வளர்த்துட்ருக்காங்க. ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ட் லைஃப் ஸ்பேன் இருக்கிற ஒரு ஃப்ளை, அதனால தான் அவர் சூஸ் பண்ணார். அண்ட் சிங்கிள் மேட்டிங்கில் இட் கேன் ப்ரொடியூஸ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ளைஸ். ஓகே, ஸோ 2 வாரம் தான் அதோட லைஃப் சைக்கிளே. அதில் அது அண்டர்கோ பண்ணுற மேட்டிங்கில் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ராஜனிஸ் இட் கேன் கிவ். ஓகே, ஸோ ஆஃப்கோர்ஸ் அதே மாதிரி டேட்டா கலெக்ஷன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருக்கு எக்கச்சக்கமான டேட்டா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால he chose மெலனோகாஸ்டர். ஓகே, ட்ராசோஃபிலா மெலனோகாஸ்டர்.
அது மட்டும் இல்லாமல் கிளியர் கட்டாக மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளைஸ்க்கு வந்து தேர் வாஸ் அ கிளியர் டிஃப்ரென்சியேஷன். ஓகே, கிளியராக டிஸ்டிங்விஷ் பண்ணி இதுதான் மேல் ஃப்ளை இதுதான் ஃபீமேல் ஃப்ளை அப்படின்னு அவரால் சொல்ல முடிஞ்சுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தேர் வர் அ லாட் ஆஃப் ஹெரிடிட்டரி வேரியேஷன்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கலர், பாடி கலர், அதோட விங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஃபண்டமெண்டலாக நம்ம ஒரு லோ பவர் மைக்ரோஸ்கோப், ரொம்ப ஆஹா ஓஹோன்னு எக்யூப்மெண்ட்லாம் தேவைப்படாமல் சாதாரண லோ பவர் மைக்ரோஸ்கோப்லேயே வந்து பார்க்கக்கூடிய ஹெரிடிட்டரி வேரியேஷன்ஸ் நிறையா இருந்தது. ஓகே, ஸோ இந்த காரணங்களுக்காக தான் ஹீ சோஸ் த ட்ராசோஃபிலா மெலானோகாஸ்டர். ஓகே, அதை சூஸ் பண்ணி வாட் டிட் ஹீ டூ? 3 செக்ஸ் லிங்க்ட் குரோமோசோம்ஸ். ஓகே, 3 செக்ஸ் லிங்க்ட் ஜீன்ஸ், எக்ஸ் குரோமோசோமில் இருக்கிற ஒரு 3 ஜீன்ஸை அவர் எடுத்தார். ஓகே, என்னென்ன ஜீன்ஸ்? ஐ கலருக்கான ஜீன். ஐ கலரில் என்ன இருக்குது? ரெட்டு கண் இருக்குது, ஒயிட் கண் இருக்குது. பாடி ஆஃப் த ஃப்ளை, பாடி வந்து ப்ரௌன் கலர் பாடியாக இருக்கலாம், இல்லை எல்லோ கலர் பாடியாக இருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டைனிங் டேபிளில் ஆப்பிளோ வாழைப்பழத்தையோ வச்சுட்டு அங்கே கொசு வந்துச்சுன்னா அதை டப்புன்னு வந்து பேட்டை வச்சு நசுக்கிடக்கூடாது. என்ன பண்ணணும்? அதுக்கு வந்து ரெட் கலர் கண் இருக்கா, அதுக்கு வந்து ப்ரௌன் கலர் பாடி இருக்கா அப்படின்னு போய் பார்த்துட்டு வரணும். ஓகே, அதே மாதிரி ஷேப் ஆஃப் த விங்ஸ். ஓகே, ஷேப் ஆஃப் த விங்ஸ் வந்து நார்மலான விங்ஸாக இருக்கா, இல்லை குட்டியான மினியேச்சர் விங்ஸாக இருக்கா அப்படிங்கிறத 3 டிஃப்ரெண்ட் ஜீன்ஸை எடுத்து ஹீ ஸ்டார்டட் டு ஸ்டடி. ஓகே, நான் அதுக்காக வேண்டி அந்த வாழைப்பழத்தை வச்சு அதில் ஒரு 40 கொசு வந்து அம்மா அப்பா கிட்ட திட்டு வாங்காதீங்க தயவு செய்து, ஒரே ஒரு கொசு எடுத்து பார்த்துட்டு ஷூ பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஆல் ரைட். ஸோ வாட் டிட் ஹீ டூ? அதே மாதிரி ஹீ டுக் 2 ஃப்ளைஸ். அதுக்கு வந்து ஓகே, ஒன்று வந்து நம்ம வந்து ஒயிட் ஐ ஃபீமேல், ரெட் ஐ மேல், இதை வச்சு நம்ம ஒரு கிராஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இட் ஃபாலோஸ் த சேம் பேட்டர்ன் பசங்களா. ஓகே, எப்படி வந்து நம்ம ஆட்டோசோம்ஸ் வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி வரும்பொழுது ஒரு ஹெட்டரோசைகஸ், அதே ஸ்மால் டி வரும்போது ஒரு ஹோமோசைகஸ் ரெசிசிவ் இருக்கு இல்லையா, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். பட் ஜஸ்ட் தட் இந்த Y குரோமோசோமில் எந்த ஒரு விதமான எக்ஸ் ஜீனும் இருக்காது. அதனால நம்ம அது 0 அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்கிற எக்ஸில் என்ன ட்ரேட் இருக்கோ அது அப்படியே வந்து இட் வில் பி ரெப்ரசன்டட். ஓகே, ஸோ இஃப் யூ see here, இதில் நம்ம கிராஸ் பண்ணும்பொழுது ரெட் ஐடு ஃபீமேல் கிடச்சிது. அதாவது ஒயிட் ஐ ஃபீமேலையும் ரெட் ஐ மேலையும் கிராஸ் பண்ணும்போது எல்லாமே ரெட் ஐ ஃபீமேலாக கிடச்சிது. ஏன்? fundamental reason, X chromosome to a daughter always comes from the father. So father will contribute X chromosome அப்படிங்கிறப்போ இங்கே father is a wild type. So 100% all the daughters will have the wild type gene. So அதனால தான் white eye female red eye male ஓட cross பண்ணும்போது what did we get? Red eyed female. Okay, and அதே மாதிரி X chromosome to a son always comes from the mother. Father gives only Y chromosome. So எந்த எக்ஸ் குரோமோசோமும் ஃபாதர் கிட்டேருந்து வராததுனால மதரோட ட்ரேட் அப்படியே வில் கம் டு த சன், பிகாஸ் ஒன்லி எக்ஸ் குரோமோசோம் ஃப்ரம் த மதர் இஸ் தேர் இன் த சன். ஸோ பக்கத்தில் இருக்கிற ஒய் குரோமோசோமில் எந்த விதமான எக்ஸ் ஜீனுமே கிடையாது. அப்போ எக்ஸ் ஜீன் கிடையாது அப்படின்னா கிளியர்லி ஆல் ஆஃப் தெம் ஆர் ஒயிட் ஐட் மேல். Is it clear பசங்களா? ஸோ அதனால ஒரு white eyed female-யும் red eyed male-யும் when he crossed, he got all red eyed females and a white eyed males in the lot. Okay, சரி, இது கூட பரவாயில்ல. ஆனால் when he did the self crossing of F1, okay, கிடைச்ச F1ல கிடைச்ச இந்த red eye female-யும் இந்த white eye male-யும் அவர் cross பண்ணும்போது தான் சிக்கல் வந்தது. Okay, so let me show you that diagram, then it will be a lot clearer. Okay, right. So இங்கே என்ன பண்ணாரு? 2 genes எடுத்தார். Okay, yellow color body, white color eye. Okay, then white color eye and miniature wings. இந்த மாதிரி 2 விதமான traits எடுத்துட்டு he started to cross them. So first yellow and white flies wild type, அதாவது brown and red eyes இருக்கிற flies ஓட cross பண்ணும்போது
he got எல்லாமே ஓகே கரெக்டாக எல்லாமே பிரிஞ்சது வந்தது எல்லாம் வந்தது. ஆனால் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸை அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது மெண்டல் சொன்ன 3:1 ரேஷியோ எங்கடா 9:3:3:1லாம் என்னெல்லாமோ சொன்னானே ஒன்றுத்தையும் காணுமே அப்படின்னு he started to feel. ஓகே ஸோ தென் வாட் ஹேப்பன், அதை ஆராயும் பொழுது மேக்ஸிமம் வந்து பேரண்டல் டைப்பாக தான் இருந்தது. ஓகே ரீகாம்பினன்ட் டைப். ஓகே அப்போ நீங்கள் கேட்கலாம் மேம் வாட் இஸ் திஸ் recombinant type அப்படின்னு. Right, so when you see here அதே மாதிரி he took 2 X-linked genes. Okay, so ஒரு sideல he saw yellow color, இன்னொரு sideல he had white color. So yellow and white. Okay, yellow color body, white color eye and brown color body, red color eye. Wild type ஓட when he crossed, அப்போ கிராஸ் பண்ணும்பொழுது பார்த்தா டெக்னிக்கலி நமக்கு அதே 9:3:3:1 ரேஷியோ வந்திருக்கணும் கரெக்டா. ஆனால் அந்த இதில் பார்க்கும்பொழுது நான் 9:3:3:1 அப்படின்னு சொல்லும்போது 9 was what, round yellow, 3 was what, round green, 3 was wrinkled and okay let me write it as wrinkled and yellow, 1 வந்து was wrinkled and green. ஓகே ஸோ அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் தான் வந்து அவருக்கு கிடச்சிருந்தது கரெக்டா. ஸோ திஸ் வாஸ் த combinations that he obtained. Now in the round and yellow and wrinkled and green, இது ரெண்டுமே is nothing but a parental type. ஏன்னா parents were round yellow wrinkled green. ஆனால் இந்த round and green wrinkled and yellow இந்த ஒரு காம்பினேஷன் வந்து புதுசாக வந்திருக்கிற ஒரு காம்பினேஷன். ஓகே அது பேரண்ட்ஸில் இல்லாத ஒரு காம்பினேஷன். அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம், ரீகாம்பினன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸோ அந்த ரீகாம்பினன்ஸ் ரேஷியோவை இதில் போட்டு பார்க்கும்பொழுது நமக்கு எப்படியுமே ரீகாம்பினன்ஸ் வந்து 6/16 வந்திருக்கணும். ஓகே தட் இஸ் ஹவு ரீகாம்பினேஷன் ஹேட் டு ஹேப்பன் மெண்டல் சொன்னபடி. பட் இங்கே வந்து பார்த்தா இந்த 2 ட்ரேட்ஸை வச்சு நான் பார்க்கும்பொழுது எனக்கு பேரண்டல் டைப் 98.7% இருந்தது. ஓகே 6/16லாம் இல்லை, ஐ மீன் 10/16லாம் இல்லை, ஃபுல் 15/16 was only the parental type. ஹார்ட்லி ஒரு 1.3% தான் was a recombinant type. ஓகே ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், இல்லை எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி நம்ம இன்னொரு கிராஸ் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதே ஐ கலரை விங்ஸோட okay so white eyes miniature wings with a red eyes and normal wings ஓட cross பண்ணி பார்க்கும்பொழுது அங்க பார்த்தா he got a proper ratio. okay என்ன 6/16 recombination இருக்கணுமோ அதே 37.2% recombination and 62.8% parental type அவருக்கு கிடைச்சது. ஓகே ஸோ இதை பார்க்கும்போது தான் he said okay அப்போ மெண்டல் வந்து in all this process ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரை சொல்ல மறந்துட்டாரு, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த yellow and white. okay for some reason in the yellow and white அப்படிங்கிற ட்ரேட் இந்த 2 ஜீன்ஸும் நீங்கள் என்னதான் கிராஸ் பண்ணாலும் அது மெண்டேலியன் ரேஷியோவில் பிரியாது. ஓகே பேரண்டல் டைப் தான் எப்பயுமே ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இவங்க 2 பேரும் அப்படிப்பட்ட தோஸ்து, அவங்க எப்பயுமே சேர்ந்தே தான் ட்ராவல் பண்ணுவாங்க. வேரஸ் இந்த 2 ஓகே ஐ கலர் அண்ட் பாடி ஒரு விங் நேச்சர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த 2 ஜீன்ஸுமே கொஞ்சம் தள்ளி ஹாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறதுனால நம்ம பிரித்து விட்டு ரீகாம்பினேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு. ஓகே ஸோ இஃப் யூ see here பசங்களா linkage and recombination அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தான் வந்து he discovered for us. okay so if you see here physical association of the genes on a chromosome, அதாவது
பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் வந்து விட்டு பிரியாமல் they are associated with each other. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் வந்து இன்னைக்கு பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்லி சரி நானும் உங்க கூட பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒட்டிப்பீங்க கரெக்டாக. சரி அவன் வந்து மச்சான் நான் இன்னைக்கு வந்து காஃபி குடிக்க போகிறேன்டா அப்படின்னு சொன்னால் சரி வா நானும் உங்க கூட காஃபி குடிக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம். அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் வந்து they do not segregate during recombination. அவங்க வந்து கூடவே பக்கத்துலயே ஓட்டிட்டு they will keep coming அப்படிங்கிறது தான் லிங்கேஜ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி டிஹெச் மார்கன் வந்து முதல்ல கண்டுபிடிச்சார். ஓகே, now he also said that இந்த நான் பேரண்டல் ஜீன் காம்பினேஷன் வர்றது தான் நம்ம ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ரீகாம்பினேஷன்னால தான் வேரியேஷன்ஸ் வருது. பட் ரீகாம்பினேஷன்ஸ் நடக்கணும் அப்படின்னா லிங்கேஜ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார். ஓகே, ஸோ எப்பயுமே வந்து லெட்ஸ் சே இங்கே இந்த மாதிரி பக்கத்தில் ஜீன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க எப்போவுமே சேர்ந்தே ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ சேர்ந்தே ட்ராவல் பண்ணுற இந்த ஒரு பர்டிகுலர் லிங்க்ட் ஜீன்ஸ் எல்லாம் ஒரே குரோமோசோமில் இருந்து ஒரே மாதிரி லிங்க் ஆகி சேர்ந்தே சுற்றுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நம்ம ஒரு லிங்கேஜ் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த லிங்க்ட் ஜீன்ஸ் வந்து ஆர் லைக்லி டு பி இன்ஹெரிட்டட் டுகெதர் பிகாஸ் அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க, ஒரே குரோமோசோமில் இருக்காங்க. அப்படியே ஒருத்தன் போனால் நானும் வரேன்டா அப்படின்னு சொல்லி அதுவும் சேர்ந்தே போயிடுமே தவிர அவங்க பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ 98.7% அவங்க சேர்ந்தே சுற்றுறாங்க அப்படின்னு சொன்னால் 100% they are linked genes அப்படின்னு சொல்லி நம்ம டிஹெச் மார்கன் வந்து நமக்கு ஒரு தியரி கொடுத்தாரு. ஓகே, ஸோ கம்ப்ளீட் லிங்கேஜ் இன்கம்ப்ளீட் லிங்கேஜ் அப்படின்னு இருக்கு. ஸோ கம்ப்ளீட் லிங்கேஜ்னா என்ன? அப்படியே ஒட்டுன தோஸ்து என்னைக்குமே வந்து பிரியவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது தான் வந்து எக்ஸ்ட்ரீம்லி கம்ப்ளீட்லி லிங்க்ட் ஜீன்ஸ். இன்கம்ப்ளீட்லி லிங்க்ட் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த இன்கம்ப்ளீட் லிங்கேஜ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில சமயங்களில் சேர்ந்து போவாங்க, ஒரு சில சமயங்களில் இல்லைடா இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க போக மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெஜிடேரியன் ஃப்ரெண்டும் நான் வெஜிடேரியன் ஃப்ரெண்டும் சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா 90% ஆஃப் த டைம் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் சுற்றுவாங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில் வந்து இல்லைப்பா என்ன இருந்தாலும் நான் போய் வெஜிடேரியனே சாப்பிட்டுக்கிறேன், உன்னோட வந்தால் நீ நான்வெஜ் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியறவங்களும் இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் லிங்கேஜ்னா என்ன? ஆல்வேஸ் டுகெதர். இன்கம்ப்ளீட் லிங்கேஜ்னா எப்பயாச்சும் they will deviate and recombinations are possible அப்படிங்கிறது தான். ஸோ லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷனில் பார்க்கும்பொழுது all genes present on one chromosome இருக்கிற பட்சத்தில், அதாவது ஒரே குரோமோசோமில் இருக்கிற எல்லா ஜீன்ஸையும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில லிங்கேஜ் குரூப்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுதான் என்னுடைய குரோமோசோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு குரூப் இருக்கும், இந்த இடத்துல ஒரு குரூப் இருக்கும், இந்த இடத்துல ஒரு குரூப் இருக்கும். ஸோ இந்த குரூப்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டைம் சேர்ந்தே தான் சுற்றுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மோஸ்ட்லி நம்பலாம். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட இஃப் யூ சி ஒவ்வொரு குரோமோசோம்லேயும் இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கா. மொத்தம் எத்தனை குரோமோசோம் இருக்குது? 23 குரோமோசோம்ஸ் இருக்குது. ஸோ 23 குரோமோசோமில் 23 லிங்கேஜ் குரூப்ஸ் நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ 22 pairs ஆஃப் ஆட்டோசோம்ஸ், ஒவ்வொரு பேர்லேயும் வந்து ஒவ்வொரு லிங்கேஜ் குரூப் இருக்குது. அண்ட் எக்ஸ் குரோமோசோம்லேயும் ஒரு லிங்கேஜ் இருக்குது. இதே மேல்ஸில் பார்த்தோம்னா 24 லிங்கேஜ் குரூப் இருக்குது. பிகாஸ் எக்ஸ் குரோமோசோம்க்குன்னு ஒரு லிங்கேஜ் குரூப், ஒய் குரோமோசோம்க்குன்னு ஒரு லிங்கேஜ் குரூப். அதாவது கிளாஸுக்கு ஒரு கேங் இருக்கும்ல, சேர்ந்தே சுற்றி சேர்ந்தே செட்டப் பண்ணி சேர்ந்தே படித்து எல்லாம் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு குரோமோசோமுக்குமே there will be one set of genes who are linked and ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒரு அட்டகாசம் பண்ணுற குரூப் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு குரோமோசோம்லையும் இந்த ஒரு linked gene is present. ஓகே, ஸோ in females 23 genes, I mean linkage groups, whereas males-ல 24 linkage groups are present because X-ல தனி, Y-ல தனி linkage groups. Okay, is that clear? ஸோ இப்போ நீங்கள் இந்த ஒரு சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் இந்த ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஜீன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. லெட் மீ ஷோ யூ. ஸோ ஹியர் நம்ம வந்து கலர் ஆஃப் ஐஸ், கலர் ஆஃப் பாடி அப்படின்னு பார்க்கும்பொழுது 98.7% வாஸ் ஒன்லி பேரண்டல். அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே ஆர் லிங்க்ட்.
ஓகே பட் ஐ கலர் அண்ட் ஷேப் ஆஃப் விங்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்போ கரெக்டாக நமக்கு கிட்டத்தட்ட 33% நமக்கு வந்து லிங்கேஜ் வாஸ் சீன். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது டெஃபினட்டாக தே ஆர் நாட் linked, or we can say they are incompletely linked. Clear pasangla? So now if I just jump to this chart, you can see here that 37.2% is recombinant in the case of wing type and eye color gene. So அதனால அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பிரிஞ்சிருக்காங்க. ஓகே விட்டு வா அப்படின்னு சொன்னா அவன் ஓடிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு he found out this concept of linkage. Okay pasangla, is it clear? So மெண்டலோட கான்செப்ட்ஸ்ல இருந்து ஒரு சில deviations were there, correct? Incomplete dominance, co-dominance, multiple allelism and all. So இந்த நேரத்தில் வந்து சட்டன் அண்ட் போவரி வந்து குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு போட்ட உடனே அதை டிஹெச் மார்கன் வெரிஃபை பண்ணுறேன்னு போய் ஓகே ஸோ ஓவரால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஜீனுமே எல்லாமே தனித்தனியாக அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில ஜீன் குரூப்ஸில் வந்து they are linked and linkage அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி டிஹெச் மார்கன் வந்து கண்டுபிடிச்சார். ஓகே now இன்னொரு ஒரு டீவியேஷன் ஓகே நம்ம மெண்டலிசம்லேருந்து ஓகே ஃப்ரம் மெண்டலிசம்லேருந்து நம்ம பார்க்குற ஒரு டீவியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் பிளியோட்ராபி. ஓகே ஸோ வாட் இஸ் திஸ் பிளியோட்ராபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஆஃப் மல்டிபிள் ட்ரேட்ஸ் பை அ சிங்கிள் ஜீன். அதாவது நீங்கள் ஒரு சிங்கிள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நீட் படிக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் Xylem சேனலில் இருக்கலாம். நீங்கள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல டான்ஸ் கற்றுக்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துல மியூசிக் கற்றுக்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துல பெயிண்டிங் கற்றுக்கலாம். ஸோ சிங்கிள் பர்சன் எல்லா விதமான குரூப்ஸ்லையும் எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் பண்ணுற மாதிரி சில பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது ஒரே ஒரு ஜீன் சும்மா கொடுத்த வேலையை மட்டும் செய்யாமல் அது என்ன பண்ணும், இந்த ட்ரேட் அந்த ட்ரேட் பக்கத்தில் இருக்கிற ட்ரேட்னு எல்லா ட்ரேட்லேயும் போய் இட் வில் கிரியேட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே ஸோ அதில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினைல் கீட்டோனியூரியா அப்படிங்கிற ஒரு டிசீஸில் வந்து தெர் இஸ் அ ப்ராப்ளம் இன் ஒன் ஜீன். ஆனால் அந்த ஒன் ஜீன் வந்து it will go and influence so many different traits that இந்த ஒரு phenyl ketonuria அப்படிங்கிறதுல phenyl alanine அப்படின்னு அதை பிரேக் டவுன் பண்ணுற ஒரு என்சைம் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து மென்டல் ரீட்டார்டேஷன், க்ரோத்தில் ஒரு பிரச்சனை, இதில் பிரச்சனை, அதில் பிரச்சனை, எல்லா இடத்துலையும் போய் மூக்கு நுழைச்சிட்டு வந்துடும். தட் இஸ் பிளியோட்ராபிசம். ஸோ சிங்கிள் ஜீன் கேன் ஹாவ் மல்டிபிள் ஃபீனோடிபிக் எக்ஸ்பிரஷன். ஓகே ஸோ இதோட மெக்கானிசம் என்ன அப்படின்னா இந்த ஒரு சிங்கிள் ஜீன்லேருந்து வர ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு மெட்டபாலிக் பாத்வே, அதாவது நீட்டுக்கு மட்டும் படிக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் பாஸ்கெட் பால், ஃபுட்பால், பெயிண்டிங் அப்படின்னு 1008 விஷயங்களில் ஆர் மல்டிபிள் மெட்டபாலிக் பாத்வேஸில் வந்து இதோடைய எக்ஸ்பிரஷன் இருக்கிறதுனால வாட் ஹேப்பன்ஸ், இட் வில் லீட் டு மோர் தேன் ஒன் ஃபீனோடைப் இஃப் அட் ஆல் இந்த ஒரு ஜீனை நம்ம பாதித்தோம் அப்படின்னா. Is it clear? So phenylketonuria, cystic fibrosis, sickle cell anemia இந்த மாதிரியான இது எல்லாமே வந்து is because of இந்த pleiotropism. Okay, so if you see sickle cell anemia அப்படிங்கிறதுல வந்து what is happening, beta globulinல ஒரு சின்ன gene mutation இருக்கு. ஓகே அது ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு நியூக்ளியோடைடு ஒரே ஒரு இடத்துல ஏக்கு பதிலாக யூ ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சேஞ்ச்னால என்னாச்சு, என்னோட ரெட் பிளட் செல்ஸ் வந்து will become sickle shaped. ஓகே ஆனால் அது ரெட் பிளட் செல்ஸை மட்டும் அஃபெக்ட் பண்ணாமல் பிளைண்ட்னஸ் காஸ் பண்ண சான்ஸ் இருக்குது, லிவர் ஃபெயிலியர் காஸ் பண்ண சான்ஸ் இருக்குது, ஹார்ட் அட்டாக் காஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஒரே ஒரு நியூக்ளியோடைட் நான் ஆர்பிசியில் மட்டும் தானடா மாற்றினேன் அப்படின்னு சொன்னால் கூட இந்த ஒரு பர்டிகுலர் ஜீன் வந்து எக்கச்சக்கமான மெட்டபாலிக் பாத்வேல மூக்க வச்சுட்டு இருக்கிறதுனால வாட் ஹேப்பன்ஸ், இதோட பர்டிகுலர் இந்த சிங்கிள் ஜீனில் இருக்கிற ஒரு பிரச்சனைனால நிறைய ட்ரேட்ஸில் யூ கேன் ஃபைண்ட் அ phenotypical expression. Understood? That is pleiotropism. Clear pasangla? I hope this was clear to you. Yes everybody. So phenylketonuria வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, phenyl alanine பிரேக் டவுன் பண்ணுற ஒரு பர்டிகுலர் என்சைம். ஓகே அந்த என்சைம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா phenyl alanine hydrolase. ஓகே இந்த ஒரு பர்டிகுலர் என்சைம் இல்லை
அவ்வளோதான் ஃபினைல் கீட்டோனியூரியாவில் ஒரு பிரச்சனை. ஓகே, ஸோ இந்த ஒரு பிரச்சனைனால ஃபினைல் ஆலனின் என்ன பண்ணுது, ஃபினைல் பைருவேட் ஆகி இந்த ஃபினைல் பைருவேட் வந்து இட் வில் லீட் டு மென்டல் ரிட்டார்டேஷன், இட் வில் லீட் டு அதர் மெட்டபாலிக் பாத்வேஸில் இஷ்யூ அண்ட் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ். பிகாஸ் என்ன, இந்த ஒரே ஒரு என்சைமில் இந்த ஒரே ஒரு இடத்துல there is a problem. Understood பசங்களா? Is it clear? So pleiotropismனா என்ன, ஒரே ஒரு ஜீன் கொடுத்த வேலையை மட்டும் செய்யாமல் பக்கத்து வீட்டு வேலையெல்லாம் சேர்த்து வாங்கி செய்யறதுனால அந்த ஒரு ஜீனுக்கு ஒரே ஒரு phenotypic expression கிடையாது, பலவிதமான phenotypic expressions இருக்கு. Okay, that is pleiotropism. Okay, now polygenic inheritance அப்படிங்கிறது pleiotropismக்கு அப்படியே தலைகீழாக. ஓகே, ஸோ பிளியோட்ராபிசமில் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு சிங்கிள் ஜீன் வந்து இஸ் கோயிங் டு கான்ட்ரிபியூட் டு ஸோ மெனி டிஃப்ரெண்ட் ட்ரேட்ஸ், கரெக்டா? ஆனால் பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸில் நம்ம என்ன பார்க்குறோம், நிறைய ஜீன்ஸ் வந்து ஒரே ஒரு ட்ரேட்டை அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸில் வந்து ஒரு குவான்டிடேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸாக இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஏ, ஓகே, பி, சி அப்படின்னா இந்த ஏயோட ப்ராடக்ட், பியோட ப்ராடக்ட், சியோட ப்ராடக்ட் சேர்ந்து ஒரு அடிட்டிவ் எஃபெக்டில் ஒரு சிங்கிள் ட்ரேட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஓகே, ஸோ நவ் ஒரு மோஸ்ட் common example for this is skin color. Okay, skin colorல வந்து you would have heard this joke ல, மம்மி மில்க் டாடி டிகாக்ஷன் நான் வந்து சேர்ந்து காஃபி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. that is actually true because skin colorல வந்து நிறைய genes வந்து is contributing to the same trait which is skin color. so இப்போ அப்பாக்கு வந்து டாமினண்டா இருக்கு, அம்மாக்கு வந்து ரெசசிவா இருக்கு அப்படின்னு சொன்னா ரெண்டு பேரும் கலந்து வரும்பொழுது you have an intermediate trait. ஏன்னா இந்த ஒவ்வொரு ஜீனுக்குமே ஒவ்வொரு additive effect இருக்கும். Okay, is it clear everybody? So it's also called as a multiple gene inheritance. Okay, but multiple genes inheritance kum multiple allelism kum there is a lot of difference. Okay, so multiple allelism la enna agudhu, ஒரே ஒரு ஜீன்ல நிறைய alleles இருக்கு, ஆனா இங்க நிறைய ஜீன்ஸ் சேர்ந்து ஒரே ஒரு ட்ரேட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இஸ் இட் கிளியர் பசங்களா? ஸோ இந்த ஒவ்வொரு ஜீனுக்குமே வந்து there are two alleles, okay, one from the father, one from the mother, and இந்த ஜீன்ஸ் எல்லாம் சேர்ந்து together will influence a single trait. clear? ஸோ அதனால் மல்டிபிள் அலீலிசம்க்கும் பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லைக் ஐ டோல்ட் யூ ஸ்கின் பிக்மெண்டேஷன். ஓகே, ஸோ ஸ்கின் பிக்மெண்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவர்லி ஒயிட்டாக இருக்கிற ஒரு பர்சனுக்கு வந்து தே மே ஹாவ் அ ஆல் ரிசசிவ் கண்டிஷன். ஓகே, நவ் ஒவ்வொரு கேஸ்லையும் ஓகே லெட்ஸ் சி இந்த பர்சனுக்கு வந்து it became a capital A, small a, capital B, small b, small c, small c. ஸோ 2 யூனிட் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஓகே, ஒரு 2 வேண்டாம், நான் வந்து 1 by 1ஆகவே போகலாம். ஓகே, ஸோ ஒரு ஜீன் வந்து டாமினண்ட்டாக இருக்குது. தென் இந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜீன் டாமினண்ட்டாக இருக்கும். ஐ மீன் 2 அலீல்ஸ் அவுட் ஆஃப் 6 வில் பி டாமினன்ட். இங்கே வந்து 3. ஓகே, தென் இங்கே வந்து 4. ஓகே, தென் இங்கே வந்து 5. ஓகே, அண்ட் லாஸ்ட்ல எல்லாமே டாமினண்ட்டாக இருக்கும்பொழுது யூ ஹாவ் த டார்க்கஸ்ட் ஸ்கின் பிக்மெண்டேஷன். இஸ் தட் கிளியர்? ஸோ ஸ்கின் பிக்மெண்டேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இந்த ஒவ்வொரு அலீலுமே வந்து இஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு அ லிட்டில் பிட் ஆஃப் பிக்மெண்ட். ஸோ அந்த ஒவ்வொரு பிக்மெண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆக வாட் ஹேப்பன்ஸ் when it is completely recessive, பிக்மெண்ட்டே இல்லை, இன்டர்மீடியட்டாக இருக்கும்போது ஏதோ கொஞ்சம் பிக்மெண்ட் இருக்குது, அண்ட் தென் லாஸ்ட்டில் அகெயின் ஃபுல் எவ்ரி பர்டிகுலர் allele is giving a pigment அப்படின்றப்போ பயங்கர பிக்மெண்டடாக இருக்கும். ஓகே, ஸோ இன்ஃபேக்ட் ஹைட், ஐ கலர், ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் இன்டெலிஜென்ஸ், இது எல்லாமே வந்து இஸ் ஆக்சுவலி அ பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, ஸோ அதனால தான் வந்து அம்மா அப்பா அறிவாளியாக இருந்தால் நாம் அறிவாளியாக இருப்போம்னு அவசியம் இல்லை, அவங்க 2 பேரும் வந்து அறிவாளியாக இல்லை அப்படின்னா நாமளும் இருக்கக்கூடாதுன்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ அதனால் நிறைய ஜீன்ஸ் வந்து ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் திஸ் பர்டிகுலர் process of determining the phenotype. Is it clear பசங்களா? எஸ், இதே பிளான்ட்ஸில் பார்க்கும்போது கர்னல் கலர் ஆஃப் வீட்டோட கர்னல் கலர் வந்து என்ன கலரில் இருக்குங்கிறதுலேருந்து லென்த் ஆஃப் த கொரோலா
குரோலாவோட லென்த் வந்து என்னவா இருக்குது டொபாக்கோவில் அப்படிங்கிறது வரைக்கும் all of these are polygenic inheritance. Okay, so இப்போ ஹைட்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் திங். ஓகே, ஸோ யூ ஹாவ் 3 different genes. இந்த 3 different genesலேருந்து எத்தனை ஜீன்ஸ் வந்து டாமினண்ட்டாக இருக்கோ அத்தனை ஹைட் ஃபேக்டர் வந்து அவங்களுக்கு ஏறிட்டே போகும். ஓகே பசங்களா, இஸ் இட் கிளியர்? ஸோ அதனால தான் வந்து உயரமான ஒரு பர்சன் வந்து when they are married to a ரொம்ப குள்ளமான பர்சன், the children are probably intermediate in height. Okay, so அதனால this is an example of polygenic inheritance. அதே மாதிரி wheat kernel color. Okay, you have dark red, you have white. இன்டர்மீடியேட்டுங்கிறது வந்து இன்டர்மீடியேட் ரெட் வந்து நடுவில். ஸோ டிபெண்டிங் அப்பான் எவ்வளோ அலீல்ஸ் வந்து டாமினண்ட்டாக இருக்குங்கிறத வச்சு டார்க் ரெட், மாடரேட் ரெட், ரெட், இன்டர்மீடியேட் ரெட், லைட் ரெட், வெரி லைட் ஒயிட் அப்படின்னு சொல்லி வேரியஸ் காம்பினேஷன்ஸ் ஆர் பாசிபிள். ஓகே, ஸோ நம்ம ஃபீனோடிபிக் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோன்னா 63 ரெட்டு, ஆனால் வேறு வேறு ஷேட் ஆஃப் ரெட்டு அண்ட் ஒரே ஒரு ஒயிட் கலர் we will get. Okay, is that clear? So அதனால this will come under polygenic inheritance. So polygenic inheritance க்கும் pleiotropic-க்கும் என்ன வித்தியாசம்? நான் சொன்ன மாதிரி polygenic inheritance-ல ஒரே ஒரு ட்ரேட்டுக்கு நிறையா ஜீன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது. ஆனால் ப்ளியோட்ராப்பியில் ஒரே ஒரு ஜீன் நிறையா ட்ரேட்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, ஸோ பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் இஸ் யோர் ஐ கலர், ஸ்கின் பிக்மெண்டேஷன், ஹைட், ஹேர் கலர், இது எல்லாமே. ஓகே, ப்ளியோட்ராப்பிங்க்கு வந்து ஆப்வியஸ்லி யூ ஹேவ் ஃபினைல்கிட்டோனியூரியா அண்ட் சிக்கிள் செல் அனீமியா. ஓகே பசங்களா, இஸ் தட் கிளியர்? ஆல் ரைட். ஸோ மெண்டேலியன் பிரின்சிபிள்ஸ் என்னென்ன, அதிலிருந்து இருக்கிற டீவியேஷன்ஸ் என்னென்ன, நடுவில் வந்து நம்மளோட குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் தென் டிஹெச் மார்கன் வந்து அதை எக்ஸ்பெரிமெண்டலாக வெரிஃபை பண்ணுறேன் அப்படின்னு போய் அவர் கண்டுபிடிச்ச லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன், இது எல்லாமே வந்து நம்ம முடிச்சாச்சு. ஓகே, now the next segment is sex determination. நான் செக்ஸ் டிட்டர்மினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெங்கிங் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் சயின்டிஸ்ட் தான் வந்து கண்டுபிடிச்சார். அவர் வந்து ஒரு கிராஸ் ஹாப்பரோட டெஸ்டிஸை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது he saw that 50% of spermsல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு and 50% of the remaining spermsல ஏதோ ஒரு விஷயம் இல்லை. ஓகே, இந்த கிராஸ் ஹாப்பரில் 50% spermsல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, 50% spermsல ஏதோ ஒரு விஷயம் இல்லை. ஸோ அந்த இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து எக்ஸ் பாடி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் முதல்ல he decided. ஓகே, I mean he found out. ஸோ அதில் என்ன கண்டுபிடிச்சாரு, எந்தெந்த எக்ஸில் வந்து இந்த எக்ஸ் பாடி இருக்கிற ஸ்பெர்ம் போய் ஃபர்டிலைஸ் ஆகுதோ அதெல்லாமே ஃபீமேல்ஸாக மாறிடுது. அண்ட் எதுக்கெல்லாம் வந்து இந்த எக்ஸ் பாடி இல்லையோ அதெல்லாம் மேல்ஸாக மாறிடுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார். ஓகே, ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா there are 3 or actually 4 different types of sex determination. Okay, first type வந்து XX XY. Okay, இந்த XX XY அப்படின்னு சொல்லும்போது I'll come to male and female heterogamity. அது ஒன்றுமே இல்லை பசங்களா, மேல்ஸ் 2 விதமான கேமீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா இல்லை ஃபீமேல்ஸ் 2 விதமான கேமீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா, அவ்வளோதான் வந்து இங்கே வந்து question. Okay, so first வந்து XO டைப்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ XO டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா எக்ஸ்லேயுமே XX கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஓகே, ஆனால் ஸ்பெர்ம்ஸில் பாதி எக்ஸ் இருக்கும், மீதியில் இருக்காது. ஸோ ஃபீமேல்ஸ் ஆர் XX, மேல்ஸ் ஆர் XO. ஓகே, எக்ஸ்என் 0 விளாடுற மாதிரி ஃபீலிங் வரும், பட் ஆனால் இது எக்ஸ்என் 0 இல்லை. நம்ம வந்து கிளியராக கான்செப்ட் புரிஞ்சுக்கலாம். XX அப்படிங்கிறது வில் டினோட் அ ஃபீமேல், XO வந்து வில் டினோட் அ மேல். ஸோ எக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே வில் ஆல் ப்ரொடியூஸ் ஒரே எக்ஸ் குரோமோசோம் இருக்கிற எக்ஸ். இந்த எக்ஸ் குரோமோசோம் எக்ஸை எக்ஸ் குரோமோசோம் இருக்கிற ஸ்பெர்ம் வந்து ஃபர்டிலைஸ் பண்ணுச்சு அப்படின்னா இட் வில் பிகம் அ ஃபீமேல் which is XX. Now இந்த எதுவுமே இல்லாத O sperms வந்து if it will come and fertilize the eggs it will lead to the males. So example is grasshopper. நமக்கு hanging வந்து யார் மேலே experiment பண்ணாரோ that is itself an example. Okay, so malesல வந்து they have autosomes plus AA plus XO வந்து males. Okay, now AA plus XX அப்படிங்கிறது தான் வந்து will be females.
Okay, இதுதான் வந்து XO type of sex determination. Now when I look at XO type, okay, clearly as I can see here, cross போட்டு நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா, நான் இன்கேஸ் நீட்டில் வந்து என்ன கேட்பாங்க, மோஸ்ட்லி they will not ask you to make a cross or anything. அந்த மாதிரி cross based question வந்து யூஸ்வலி நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருந்தது இல்லையா, ஐதர் மல்டிபிள் அலிலிசம், கோடாமினன்ஸ், அதில் தான் வந்து நீங்கள் குயிக்காக ஒரு கிராஸ் போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். செக்ஸ் டிட்டர்மினேஷன்னால் வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் பேஸ்ட். ஓகே, ஆர் இந்த ஒரு பூச்சிக்கு என்ன செக்ஸ் டிட்டர்மினேஷன் இருக்கும், ஆர் இந்த மாதிரி ஒரு செக்ஸ் டிட்டர்மினேஷனில் மேல்ஸுக்கு எத்தனை விதமான கேமீட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கேள்வி தான் இருக்கும். ஸோ கிளியர்லி ஃபீமேல்ஸ் வந்து தே ப்ரொடியூஸ் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் கேமீட், மேல்ஸ் வந்து தே ப்ரொடியூஸ் டூ டைப் ஆஃப் கேமீட்ஸ். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேமீட். அப்போது திஸ் இஸ் மேல் ஹெட்டரோகேமெட்டி. ஏன்னா ஹெட்டரோனா என்ன, வேற வேற, ஹெட்டரோகேமெட்டி அப்படின்னு சொல்லும்போது வேற வேற டைப் ஆஃப் கேமீட்ஸ். Clear pasangla? Is it okay? So females are XX, males are only AA plus X0. So அதுதான் XO type of sex determination. Now XY type வந்து is very easy. நம்ம human beings-ல பார்க்குறது. So human beings-ல நமக்கு என்ன, females எல்லாருமே வந்து they will have XX. Okay, all eggs-ல they'll only have X. ஆனால் males வந்து XYங்கிறதுனால 50% sperms-ல there will be X, 50% sperms-ல there will be Y. ஓகே, நான் இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா females will only produce the X chromosome இருக்கிற egg. Suppose X chromosome இருக்கிற sperm வந்து fertilizes the egg அப்படின்னா you have a XX which is a female. பட் அதே X chromosome வந்து ஒரு Y chromosome இருக்கிற sperm வந்து fertilize பண்ணுச்சு அப்படின்னா you have XY which is a male. So example வந்து is a human being, as simple as that. Okay, so இதுதான் வந்து XY type of sex determination. So clearly father is the one who produces two different kinds of sperms. Okay, so இங்கேயும் வந்து we can see a male heterogamety. Okay பசங்களா, clear? So both XO and XY type la there is male heterogamety. So XO ku grasshopper is an example, XY ku human beings are an example. Now ZW type அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ZZ is the male, ZW is the female. ஓகே, ஸோ ZW டைப்பில் என்ன ஆகுது அப்படின்னா, இது வரைக்கும் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், மேல்ஸ் தான் ரெண்டு விதமான ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஐதர் X and 0 ஆர் X and Y அப்படின்னு சொன்னேன். இங்கே பார்த்தீங்கன்னா மேல்ஸ் வில் ப்ரொடியூஸ் ஒன்லி அ சிங்கிள் டைப் ஆஃப் ஸ்பெர்ம் which carries Z. ஆனால் ஃபீமேல்ஸ் வந்து கேன் கிவ் அ Z egg or a W egg. ஓகே மேம், இது மட்டும் ஏன் ZW அப்படின்னு சொல்கிறோன்னா, அது வந்து XX XY அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ எக்ஸை வச்சே நம்ம இன்னொரு வார்த்தை போட்டு சொன்னோம் அப்படின்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அப்படிங்கிறதுனால XX இஸ் ஆல்வேஸ் அ ஃபீமேல். ஓகே, ஸோ வென் தேர் இஸ் ஃபீமேல் ரெண்டு விதமான கேமீட்ஸ் கொடுக்குற பட்சத்தில் நம்ம அதை ZW அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ZWல வாட் இஸ் ஹேப்பனிங், த மேல் இஸ் ஹோமோகேமெட்டிக், ஃபீமேல் இஸ் heterogametic. Okay, so female heterogametry la one example is the ZW type of sex determination. So suppose Z egg vandu will fertilize the Z sperm அப்படின்னா a male is formed. Okay, அதே இது வந்து if the W egg வந்து will fuse with the Z sperm அப்படின்னா it forms ZW which is a female. Is it clear பசங்களா? Everybody? Yeah? ஆல் ரைட். ஸோ இதோட எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ். ஓகே, இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி இன் அ ஹென், ஓகே, இன் பேர்ட்ஸ் ஆர் பட்டர்ஃப்ளைஸ், மாத்ஸ், ஒரு சில ஃபிஷ்ஷஸ் எல்லாத்துலேயுமே வந்து யூ கேன் see this kind of a female heterogamety. So ZW typeல மட்டும் it is female heterogamety. Clear பசங்களா? Now this is the third type of sex determination and the only type of female heterogamety. Now இன்னொரு ஒரு female heterogamety என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா haplodiploidy அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த haplodiploidy வந்து is seen in honeybees. ஓகே, honeybeesல இந்த queen வந்து பார்த்தீங்க அப்படின்னா is 2N.
ஓகே ஸோ 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இந்த ஒரு குவீன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இட் வில் அண்டர்கோ மியோசிஸ் ஓகே 2n லிருந்து இட் வில் அண்டர்கோ மியோசிஸ் அண்ட் ப்ரொடியூஸ் n and n ஓகே ஒரு n வந்து இன்னொரு என்னோட ஃபர்டிலைஸ் ஆகி 2n ஆகி இட் வில் ஃபார்ம் த ஒர்க்கர் பீஸ் ஆர் அ ஃபீமேல் ஓகே worker bees are nothing but female ஓகே ஆனால் இந்த இன்னொரு எண் இருக்குல்ல இது ஃபர்டிலைசேஷனே இல்லாமல் வெறும் பார்த்தினோஜெனசிஸ் மூலியமாக இட் வில் கன்வெர்டட் டு அ ட்ரோன் ஸோ ட்ரோன்ஸ் வந்து ஃபர்தராக அது வந்து when it undergoes gamete reproduction gamete formation பண்ணும் பொழுது it will form gametes through mitosis. Is it clear pasangla? So queen வந்து has 2n okay so queen who's a female has 2n ல இருந்து meiosis மூலமா nn ஃபார்ம் பண்ணும் ஸோ ஒரு n வந்து ட்ரோன் கிட்டேருந்து வர n ஃபியூஸ் பண்ணி 2n ஃபார்ம் பண்ணும் which forms the females or the worker bees ஓகே ஆனால் அந்த n வந்து எந்த ஒரு ஃபர்டிலைசேஷனுமே இல்லாமல் பார்த்தினோஜெனசிஸ் வழியாக gets converted to a drone. So a drone has no father ஏன்னா டைரெக்டாக அம்மா கிட்டேருந்து இட் இஸ் கம்மிங் த்ரூ பார்த்தினோஜெனசிஸ் ஓகே பட் ட்ரோன்ஸ் கேன் ஹாவ் அ கிராண்ட் ஃபாதர் ஏன்னா அந்த ஃபீமேல் வரத்துக்கு டெஃபினட்டாக அ ட்ரோன் வாஸ் ரிக்வயர்ட் ஸோ ஹனி பீஸில் வந்து ட்ரோன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஹாப்ளாய்டு ஓகே அண்ட் இவங்க ஹாப்ளாய்டாக இருக்கிறது வந்து மேல்ஸ் டிப்ளாய்டாக இருக்கிறது வந்து ஃபீமேல்ஸ் அப்படின்னு இருக்கிறதுனால தான் இட் இஸ் கால்ட் அஸ் ஹாப்ளோடிப்ளாய்டி டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன். இஸ் இட் கிளியர் பசங்களா? ஸோ டு கிவ் யூ அ கிளியர் ஃப்ளோ சார்ட் குவீன் பீக்கு வந்து இட் ஹேஸ் ஆக்சுவலி 36 குரோமோசோம்ஸ் ஓகே இந்த 36 குரோமோசோம்ஸ் வந்து வில் அண்டர்கோ மியோசிஸ் ஃபார்மிங் த எக்ஸ் இந்த எக்ஸ் வந்து ஃபர்டிலைசேஷனே இல்லாமல் இட் வில் ஃபார்ம் த drone okay in the drone will undergo mitosis because already 36 அப்படிங்கிறது actually not 36 I'm sorry 32 okay queen bee வந்து actually has 32 chromosomes so 32 chromosomes ல இருந்து it will undergo meiosis and form 16 இப்போ drone கிட்ட மொத்தமே 16 தான் இருக்கு அதையும் meiosis பண்ணி 8 வந்தா அதை வச்சு என்ன பண்றது ஸோ அதனால it will undergo mitosis and mitosis மூலியமா it will form a sperm which has the same 16 number of chromosomes. In the sperm will now fertilize the egg and then form a female. Okay. Now in the female வந்து is sterile being a worker bee. அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இந்த queen bee produce பண்ற இன்னொரு விதமான eggs இருக்கு இல்லையா the haploid eggs fertilization இல்லாம it will form the drone. That is the most important thing. Is that clear பசங்களா? Okay, so even though workers are sterile, they are still females. So females will always be diploid. Okay, females are always diploid, whereas males are haploid. அதனால இந்த sex determination க்கு பேரு haplodiploidy. Is that clear everybody? All right. Now finally coming to mutations. Now mutation வந்து பாத்தீங்க அப்படின்னா DNA sequenceல ஏதோ ஒரு இடத்துல if there is some kind of a problem then it will form some kind of a genetic change. Okay, and the genetic change நால நம்மளோட phenotype-க்கும் there is a difference and that is what we call as mutation. So recombination தவிர மியூட்டேஷன்னால கூட நமக்கு ஒரு சில வேரியேஷன்ஸ் நமக்கு ஒரு சில டிஃபரன்சஸ் இன் ஃபீனோடைப் வந்து நோட்டீஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி மியூட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து ஐ கலர் அப்படின்னு சொல்லும்போது ஐ செட் ரெட் கலர் இருக்குது ஒயிட் கலர் இருக்குது. ஸோ அந்த ஒயிட் வந்து ஒரு மியூட்டேஷன்னால் வந்த ஒரு சேஞ்ச். ஆனால் அதை விட let's say இந்த ஐக்கான ஜீனே எனக்கு காணாமல் போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவேன் that is also a form of mutation. Okay, so there can be loss, deletions or gains which is insertions or duplication of segments of DNA or genes. Okay, அது நடந்துச்சு அப்படின்னா நம்மளோட chromosomes வந்து will be altered. Okay, ஃபார் எக்ஸாம்பிள் குரோமோசோம் நம்பர் 1ல் எனக்கு 2 காப்பீஸ் தான் இருக்கணும், அம்மா கிட்டேருந்து ஒன்று அப்பா கிட்டேருந்து ஒன்று. தெரியாதனமாக 3 இருந்தது அப்படின்னா இட் வில் காஸ் சம் கைண்ட் ஆஃப் அப்நார்மாலிட்டிஸ் ஆர் அபரேஷன்ஸ் இன் த பாடி. ஓகே, ஸோ இந்த மியூட்டேஷன் வந்து சிங்கிள் பேஸ் பேர் சேஞ்சாக இருக்கலாம்.
okay, which is called as point mutation. For example, sickle cell anemia la enna agudhu GAG appdin irukka vendiya oru codon vandu became GUG. adanaala glutamic acid form பண்றதுக்கு பதிலா valine form ஆயிடுது. அப்ப valine form ஆச்சு அப்படினா as a result of which என்னோட RBCs வந்து sickle shape மாறிடுச்சு. This is an example of a point mutation. Okay, point mutation மட்டும் இல்லாம now we all know codons are triplets. Okay, so மூணு alphabets இருக்குது. so 1 2 3 4 5 6 அப்படின்னு எழுதும் பொழுது let's say எங்கேந்தோ ஒரு புது நியூக்ளியோடைடு வந்து நடுவில் சொருகிக்கிச்சு அப்படின்னா இந்த 4 5 6க்கு பதிலா I'll have something like 0 4 5. okay, and then 6 0 0 something like that. so அப்படிங்கும்போது entirely my frame has shifted. அப்போ இந்த மாதிரி ஒரு mutation is called as frame shift mutation. now 1 2 3 4 5 6ல வந்து I can even delete in the 3. அப்போ what will happen, I'll have 1 2 4 5 6 0 something like that. so entirely என்னோட amino acid code வந்து had changed. so இந்த மாதிரி deletions or insertions நடக்கும்பொழுது we can call it as a frame shift mutation. is that clear? now நிறைய விதமான chemical and physical factors வந்து affect and can cause இந்த மாதிரியான ஒரு mutation. அதில் we all know UV radiation வந்து is a very common mutanogen. அது தவிர வந்து we have a lot of other factors. no today cancerங்கிறது வந்து ரொம்ப ஜாலியாக பேசுகிறோம் நம்ம. ஸோ அதனால் இது சாப்பிட்டா கேன்சர் வரும், இதனால கேன்சர் வரும். இட்ஸ் நத்திங், அதாவது கேன்சர் காசிங் அப்படிங்கிறத விட it is just that it can cause some kind of a mutations. okay, that's the fundamental idea. now இந்த ஒரு mutationல either நம்ம இப்போ genetics அப்படின்னு படிக்கும்போது chromosomal mutationாக இருக்கலாம் or genetic mutationாக இருக்கலாம். chromosomal mutation அப்படின்னா the entire morphology of the chromosome there will be some kind of a problem. நான் சொன்னேன் இல்லையா, instead of 2 copies எனக்கு அந்த chromosome 3 copies இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், that is what I call as a chromosomal mutation. ஆனால் genetic mutation அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு particular geneல எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. ஓகே, நான் இந்த குரோமோசோமல் மியூட்டேஷன்லேயே வந்து ஐ ஹாவ் ஹெட்டரோப்ளாய்டி ஆர் ஜீனோமேட்டிக் மியூட்டேஷன். ஓகே, தட் இஸ் நத்திங் பட் மொத்தமாகவே அந்த செட் ஆஃப் குரோமோசோம் வந்து தேர் வில் பி அ டிஃப்ரென்ஸ். அதுதான் மெயினாக வி ஆர் இன்ட்ரெஸ்டட் இன். பிகாஸ் ஜெனட்டிக் மியூட்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கிள் செல் அனீமியா, பாயிண்ட் மியூட்டேஷன்ஸ் இதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கலாம். நவ் when we look at the entire chromosomal mutation அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஓகே, ஐ கேன் ஹாவ் யூப்ளாய்டி ஆர் aneuploidy. ஓகே, யூப்ளாய்டினா என்ன, நம்பர் ஆஃப் செட்டில் there is a problem. aneuploidy-na enna, number of chromosomes in a set la there is a problem. now euploidy nu sollumbodhu mottamave 2n ku badala I can have 3n or 4n அப்படிங்கும்போது I call it euploidy. ஆனா aneuploidy nu சொல்லும்போது இந்த chromosome 1 மட்டும் either 3 ஆயிடும் இல்ல 2 க்கு பதிலா 1 ஆயிடும். so that forms my aneuploidic gene, I mean chromosomal mutation. is it clear பசங்களா? so chromosomal aberrations la பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி deletions இருக்கலாம், inversions, duplications, translocations, இது எது வேணாலும் நடக்கலாம். ஓகே, பட் genetic mutation அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரே ஒரு பர்டிகுலர் ஜீன்ல somewhere there can be a difference, அவ்வளோதான். ஓகே, நான் என்டையர்லி இந்த ஜெனட்டிக் டிசீசஸ், இந்த குரோமோசோமல் டிசீசஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் we have something called the pedigree analysis. ஓகே, சாப்பாட்டு நேரம் ஆச்சுன்னு பெடிகிரின்னு நாய் சாப்பாடுன்னு நினச்சிடக்கூடாது. now pedigree analysis is nothing but நம்ம வந்து ஒரு ஃபுல் ஃபேமிலி ட்ரீ போட்டு யாருக்கு என்ன பிரச்சனை இருக்குது, how many children did each of them have, அப்போது அந்த சில்ட்ரனுக்குலாம் என்னென்ன பிரச்சனை இருக்குது, அப்போது நெக்ஸ்ட் வரக்கூடிய ஜெனரேஷனில் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் தி டிசீஸ் கேன் ரிப்பீட் அப்படின்னு முழுசாக ஒரு ட்ரீ வரைஞ்சி அதை அனலைஸ் பண்ணுறது தான் பெடிகிரி அனாலிசிஸ். ஓகே, ஸோ 4 மெயின் டைப்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸ் நம்ம படிக்கலாம். ஓகே, டிசீசஸ். ஸோ இந்த பெடிகிரி ட்ரேட்டை வச்சு, இந்த பெடிகிரி அனாலிசிஸை வச்சு ஐதர் ஆட்டோசோமல் ரெசசிவ் டிசார்டர்ஸ், ஆட்டோசோமல் டாமினன்ட் டிசார்டர்ஸ், எக்ஸ்-லிங்க்ட் ரெசசிவ் அல்லது எக்ஸ்-லிங்க்ட் டாமினன்ட், இந்த எந்த டிசீஸை வேணால் நம்ம பெடிகிரி அனாலிசிஸ் மூலியமாக படிக்கலாம். ஓகே, நான் ஆட்டோசோமல் டாமினண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா
it will not skip a generation because dominant trait எப்படியுமே ஏதோ ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகியே தீரும். அப்போ அந்த ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு வந்து there is a chance they will get a disease. ஸோ அதனால very rare that it will skip a generation. ஆனால் ஆட்டோசோமல் ரெசசிவ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ எப்படி வந்து டால் அண்ட் டுவார்ஃப் ட்ரேட்டை நம்ம கம்பைன் பண்ணும்பொழுது டுவார்ஃப் ட்ரேட் வந்து என்டையர்லி F1ல இல்லை, F2 ஜெனரேஷனில் தான் இட் வாஸ் சீன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நம்ம ஆட்டோசோமல் ரெசசிவ் வந்து டெஃபினெட்லி கேன் ஸ்கிப் அ ஜெனரேஷன். ஸோ ஒரு பெடிகிரி ரேண்டமாக கொடுத்துட்டு இது என்ன டிசீஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா we have to see எல்லா ஜெனரேஷன்லேயும் இருக்கா இல்லை ஏதாவது ஒரு ஜெனரேஷன் விட்டு போச்சா அப்படிங்கிறது டெஃபினட்டாக நம்ம பார்க்கணும். ஓகே, தென் செக்ஸ் லிங்க்ட் டாமினண்ட்டாக இருந்தது அப்படின்னா it will be present more in females because எல்லா ஃபீமேல்ஸ்க்குமே they have an X and இந்த X வந்து definitely it will be expressed whatsoever. ஸோ அதனால் வந்து ஃபீமேல்ஸில் நிறைய இந்த டிசீஸை நம்ம பார்க்கலாம். அப்போ ஏன் மேம் மேல்ஸில் பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொன்னால் எனிவே மேல்ஸில் பார்ப்போம் பிகாஸ் மேல்ஸுக்கு தான் ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்கே. ஸோ அதில் என்ன இருந்தாலும் தட் வில் ஆட்டோமேட்டிக்லி பி எக்ஸ்பிரஸ்ட். பட் இஃப் யூ சி செக்ஸ் லிங்க்ட் ரிசசிவ் அப்படின்னு பார்க்கும்பொழுது செக்ஸ் லிங்க்ட் ரிசசிவ் வந்து மேல்ஸில் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா லைக் ஐ டோல்ட் யூ பக்கத்தில் எந்த ஒரு எக்ஸ் குரோமோசோமே இல்லை, தன்னந்தனியாக ஒன்று இருக்கிறதுனால அதில் என்ன இருந்தாலும் இட் வில் கெட் எக்ஸ்பிரஸ்ட். ஃபீமேல்ஸில் வந்து 2 எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கிறதுனால ரெண்டுத்துலேயுமே டிசீஸ் ட்ரேட் இருந்து ரெண்டுமே ரெசசிவாக இருந்தால் மட்டும்தான் disease will be expressed. So it will be more in females comparatively less in more in males comparatively less in females. Is it clear pasangla? Now why linked அப்படினு சொன்னா it will not be present in any female. டைரெக்டாக ஃபாதர்லேருந்து சன்னுக்கு யூ கேன் see the transmission of the disease. Now இந்த பேஜ் வந்து இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் பசங்களா, பர்டிகுலர்லி பிகாஸ் நீங்கள் இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக ஒரு பெடிகிரி காட்டும்பொழுது இஸ் இட் autosomal recessive, is it sex dominant, is it Y linked, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ now coming to recessive and dominant in a pedigree analysis. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி recessive mostly ஒரு ஜெனரேஷனே ஸ்கிப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, whereas dominant cannot. affected individualக்கு எப்போவுமே affected children இருக்கும் if they are dominant. ஆனால் ரெசசிவாக இருந்தானா எல்லா affected individualக்கும் நார்மல் affected individual இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. மோஸ்ட்லி ஒரு 3:1 ரேஷியோவில் you can expect that a child may or may not be affected. Okay, now mostly வந்து they have normal parents if the disease is recessive. Okay, but then dominant-ஆ இருந்துச்சு அப்படின்னா then அந்த individuals வந்து do not have affected children all the time. non-affected individualக்கு they will not have affected children because obviously dominant trait இருந்தாதானே it will be carried forward to the next one. Understood பசங்களா? So dominant diseases அப்படின்னா it cannot skip generation. சில்ட்ரனுக்கு வந்து 3:1 ரேஷியோவில் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் non-affected இண்டிவிஜுவலுக்கு எப்போவுமே affected children இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகே, பிகாஸ் டாமினன்ஸ் இருந்தால் தான் it will come to the children, otherwise it will not. ரெசசிவாக இருக்கிறப்போ it can skip generations. ஸோ நம்ம உறுதியாக சொல்ல முடியாது if the disease is there or not. affected individual இருந்தாங்கன்னா 100% they will have affected children because anyway that is the gene that's coming down. Okay, and mostly normal பேரண்ட்ஸ்க்கு கூட affected children இருக்கலாம். Okay, because normal parents வந்து they can be carriers and childrenல the disease can express. Okay பசங்களா, is that clear? I have put down a chart here. ஒரு pedigree analysisல what is a male, square na male, round na female, all this you know. Single line is a mating. டபுள் லைன் போட்டோம் அப்படின்னா கன்சாங்குவினஸ் மேரேஜ், அதாவது சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணுறது. ஓகே, ஸோ அப்படி பண்ணதுக்கு அப்புறமா வாட் ஆர் த சில்ட்ரன். ஸோ சில்ட்ரனில் வந்து வி ஹாவ் அகேன் அங்கேருந்து ஒரு லைன் போட்டு பிரான்ச் பண்ணி யூ கேன் ஷோ ஹவு மெனி மேல்ஸ் ஹவு மெனி ஃபீமேல்ஸ், அதெல்லாமே வந்து யூ கேன் ரெப்ரசென்ட். வென் இட் இஸ் ஷேடட் இட் மீன்ஸ் த இண்டிவிஜுவல் இஸ் அஃபெக்டட். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒவ்வொரு டிசீஸையுமே நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா வி கேன் ஃபைண்ட் அவுட். நவ் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிக்கல் செல் டிசீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோசோமலான ரெசசிவான ட்ரேட் சிக்கல் செல் அனீமியா அப்படிங்கிற டிசீஸ். ஓகே, ஸோ இன் திஸ் கேஸ் வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் வி கேன் சி இஃப் ஒரு ஆட்டோசோமல் ரெசசிவ் ட்ரேட்டாக இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு பேருமே போத் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ஈக்குவலி எஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே,
children affect ஆயிருந்தாலும் parents will be normal. Okay, that is the next thing. அது மட்டும் இல்லாமல் எப்போ ஒரு சைல்டு ஒரு an offspring is affected அது எப்போவுமே ஹோமோசைகஸாக மட்டும்தான் இருக்கும். ஓகே, அண்ட் skipping generations is a very common trait. This is for an autosomal recessive trait. இதே autosomal dominant அப்படின்னு பார்த்தோம்னா very simple. Again, autosomal disease அப்படிங்கிறதுனால 100% males and females ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக இந்த டிசீஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் தென் எப்போவுமே affected children இருக்காங்க அப்படின்னா பேரண்ட்டில் யாராவது ஒருத்தர் 100% has to be affected. ஓகே, அண்ட் unaffected parent அப்படின்னு சொல்லும்போது they are unaffected offspring அப்படின்னு சொல்லும்போது they will be homozygous recessive. ஏன்னா ஒருத்தர் இருந்தால் கூட even if it is heterozygous it will definitely have a particular disease or affect இது இருக்கும் because one allele is there also, it is dominant. கரெக்டா? now ஒரு parent is heterozygous இருந்துச்சு அப்படின்னு சொன்னா half the number of offspringsல 100% இந்த disease affect ஆகும். and dominant ஆன ஒரு disease அப்படின்றப்போ it will not skip a generation. Is that clear பசங்களா? now X-linked recessive அப்படின்னு பார்க்கும்போது சேம் திங் நம்ம எப்படி ஆட்டோசோமல் ரெசசிவ்ல பார்த்தோமோ அதே மாதிரி அது வந்து ஜெனரேஷன் ஸ்கிப் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. யூஸ்வலாக unaffected children இருந்தாங்க அப்படின்னா unaffected parents இருந்தாங்க அப்படின்னா children can have the disease because parents can be carriers. ஸோ இதெல்லாமே இருக்கலாம். பட் ஆட்டோசோமலுக்கும் செக்ஸ் லிங்க்டுக்கும் இருக்கிற பெரிய பெரிய வித்தியாசம் என்ன? செக்ஸ் லிங்க்ட் ரெசசிவ் அப்படின்னு வரும்பொழுது மேல்ஸ் ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி அஃபெக்டட். ஏன்னா மேல்ஸில் ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்கிறதுனால நோபடி இஸ் தேர் டு கவர் அப். அப்போது ஈஸியாக மோர் நம்பர் ஆஃப் மேல்ஸ் ஆர் அஃபெக்டட். இப்போ ஃபீமேல் கேரியராக இருந்து மேல் அஃபெக்டடாக இருந்தால் மட்டும்தான் the female getting the disease is a possibility. Okay pasangla, is it clear? now about half of the sons of a carrier mother will be affected because half the number of chromosomes from the mother sonukku varathukku chance irukku. okay, so then what happens? about half the number of sons will be affected all the time. so idellame vandu are examples of a pedigree for a X-linked recessive disorder. so adukana example vandu you have color blindness. okay, so andha mari diseases vandu will follow X-linked recessive madri. now X-linked dominant இருந்தா what will happen? அங்கேயும் வந்து both can be affected equally. ஏன்னா ஒரு X இருந்தாலும் it will anyway show the disease, but females-லியும் any one X chromosome the disease is there also, it will still exhibit the disease. so ரெண்டு பேருமே are likely to be affected. ஆனா மேம் அப்போ நான் எப்படி ஆட்டோசோமல் டாமினன்ட்டுக்கும் செக்ஸ் லிங்க் டாமினன்ட்டுக்கும் நான் வந்து I will get this thing அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபீமேல் கிட்டேருந்து ஃபீமேலுக்கு வரவே வராது. அதாவது மதர் கிட்டேருந்து டாட்டருக்கு the disease is never transmitted. ஃபாதர் கிட்டேருந்து தான் always it is transmitted to the daughter, or from the daughter it is always transmitted to the son. okay, so when you see that kind of crisscross pattern அது ஒரு X-linked or a sex-linked disease அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். okay, so affected sons will always have affected mothers. daughters of affected if the daughters are affected 100% fathers also have to be affected. okay, but not the sons. so இந்த மாதிரியான specifications use பண்ணி definitely you can get to know if a particular pedigree analysisல கொடுத்திருக்கிற disease வந்து is it autosomal recessive, is it autosomal dominant, it is sex-linked dominant or sex-linked recessive அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். okay, now Mendelian disorders அப்படின்னு சொல்லும்போது like I told you we have chromosomal disorders or genetic disorders. so அதில் வந்து autosomal dominant disordersல you have myotonic dystrophy. X-linked dominantல you have Rett syndrome. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் வந்து கேள்விப்படாத பேராக இருக்கும், அதனால தான் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ ஆட்டோசோமல் டாமினன்ட்க்கு யூ ஹேவ் மயோட்டானிக் டிஸ்ட்ராஃபி, செக்ஸ் லிங்க் டாமினன்ட்க்கு யூ ஹேவ் ரெட் சிண்ட்ரோம். இதே ஆட்டோசோமல் ரெசசிவ்க்கு வந்து யூ கேன் ஹேவ் தாலசேமியா, சிக்கிள் செல் அனீமியா, ஃபினைல் கீட்டோனியூரியா எல்லாமே இஸ் ஆட்டோசோமல் ரெசசிவ். எக்ஸ் லிங்க் ரெசசிவ்ல யூ ஹேவ் ஹீமோஃபீலியா அண்ட் கலர் பிளைண்ட்னஸ். ஓகே,
ஸோ ஒரு பெடிகிரி அனாலிசிஸை யூஸ் பண்ணி எப்படி இந்த டிசீஸை கண்டுபிடிக்கிறதுங்கிறது டெஃபினட்டாக வில் கம் ஓவர் ப்ராக்டிஸ் பசங்களா. பட் நான் ஆல்ரெடி சொன்ன அந்த ஒரு ஃபியூ ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி யூ கேன் கெட் டு நோ. நான் ஹீமோஃபீலியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ப்ரோட்டீனில் ஒரு பிரச்சனை. ஓகே, ஸோ கிளாட்டிங் கேஸ்கேடில் வர ஒரு சிங்கிள் ப்ரோட்டீனில் தேர் இஸ் அ கோளாறு. ஓகே, ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர், அந்த ஒரு கோளாறுனால மை என்டையர் கிளாட்டிங் மெக்கானிசம் இஸ் ஹேவிங் அ ப்ராப்ளம். ஸோ என்டையர் கிளாட்டிங் மெக்கானிசம் ஹேவிங் அ ப்ராப்ளம் அப்படின்னா நான் ஸ்டாப் ப்ளீடிங் வில் ஹேப்பன். தட் இஸ் நத்திங் பட் ஹீமோஃபீலியா. ஓகே, ஹெட்டரோசைகஸ் ஆன ஃபீமேல்ஸ் வந்து கேன் டிரான்ஸ்மிட் த டிசீஸ் டு த சன்ஸ். பட் சன்னுக்கு அந்த ஒரு எக்ஸ் குரோமோசோம் வந்ததுன்னா தப்பிக்கவே முடியாது, பிகாஸ் இட்ஸ் எக்ஸ்-லிங்க்ட் ரெசசிவ் டிஸார்டர். ஓகே, ஸோ 100% அவனுக்கு வந்தே தீரும். ஸோ பாசிபிலிட்டி ஆஃப் அ ஃபீமேல் பிகமிங் ஹீமோஃபிலிக் இஸ் வெரி ரேர். அப்படியே பிறந்தாலுமே வயபிலிட்டி ஆஃப் த சைல்டு இஸ் வெரி வெரி லோ. ஆல்ரைட், நான் சிக்கிள் செல் அனீமியா அப்படின்னு பார்க்கும்பொழுது HB அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஜீன் தான் சிக்கிள் செல் அனீமியாவை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த சிக்கிள் செல் அனீமியாவில் இருக்கிற ஒரே ஒரு குளோபுலின் செயினில் பிகாஸ் ஆஃப் அ பாயிண்ட் மியூட்டேஷன் இட் பிகம்ஸ் HBS. ஓகே, எப்போ HBS சேர்ந்து வருதோ இந்த ஆட்டோசோமல் ரெசசிவ் ட்ரேட் வந்து இஸ் ஒன்லி எக்ஸிபிட்டட் லைக் தட். ஓகே, ஆக்சுவலாக ஹீமோஃபீலியா இஸ் ஆல்சோ a X-linked recessive disorder. As you all can see here, hemophilia is an X-linked recessive, sickle cell anemia is an autosomal recessive. So renduthukkum you should know the clear cut difference. Okay, now what happens, HBA irundha they are all normal. Okay, HBS irunduchu appadina it is a carrier, and HBS எப்போ சேர்ந்து வருதோ only they show a diseased phenotype. Okay, பட் யாரெல்லாம் ஹெட்டரோசைகஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது, பட் they are 100% carriers. 50% chance is there that the progeny can get this particular gene. Okay, that's about sickle cell anemia. நான் சொன்ன மாதிரி on the 6th position of beta globulin chain இங்கே வந்து ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கிறதுனால this particular disease is happening. Okay, then when you look at phenylketonuria, இதுவும் ஒரு autosomal recessive disease தான். Again what is happening, இங்க இருக்கிற ஒரே ஒரு enzyme வந்து குறைபாடா இருக்கு. Okay, now phenylketonuria is also an example for pleiotropism. So அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரியான interlinked questions கூட வரலாம். So make sure you know the concept. Okay, so இந்த ஒரு enzyme இல்லாத காரணத்துக்காக phenyl pyruvic acid excessive பாடியில் வந்து அக்யூமுலேட் ஆகிறதுனால what happens, it causes kidney issues, mental retardation. All this is possible because of இந்த ஒரு enzyme இல்லாத காரணத்தினால. So it can also cause hyperphenylalaninemia. Okay, so alaninemia it will cause, அதாவது பாடியில் எக்கச்சக்கமான இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து அக்யூமுலேட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, நான் this is a metabolic disorder that is caused. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் ஜீனில் இருக்கிற இஷ்யூனால மல்டிபிள் ட்ரேட்ஸ் வந்து அடி வாங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, தென் கம்மிங் டு thalassemia. thalassemia என்ன அப்படின்னா hemoglobin production is decreased. Okay, so சில டைம் there is mild to severe anemia இருக்கலாம், and அனீமியானால பர்சன் வந்து ரொம்ப பேலாக டயர்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஆல்சோ இது வந்து இட் கேன் காஸ் போன் ப்ராப்ளம்ஸ், enlarged spleen, ஓகே, yellowishaன ஒரு ஸ்கின், டார்க்கான யூரின், ஆல் திஸ் இஸ் பாசிபிள். ஓகே, நான் thalassemia-லேயே வந்து யூ ஹேவ் ஆல்ஃபா thalassemia ஒரு பீட்டா thalassemia. இது வந்து அதாவது அந்த 4 ஜீனில் எதில் கோளாறு இருக்குது அப்படிங்கிறத வச்சு you will know if it is an alpha or a beta type of thalassemia, and it can be severe or it can be mild. Okay, it depends from person to person. So alpha thalassemia-ல வந்து excess ஆன beta chains are there, alpha chains கம்மியாக இருக்கும். beta thalassemia-ல நிறைய alpha chains இருக்கும், beta chain கம்மியாக இருக்கும். So எந்த ஒரு chain கம்மியாக இருந்தாலுமே it will cause anemia, it will cause lesser blood production, and all of this is possible. Okay, that is thalassemia. Now coming to color blindness. Color blindness வந்து என்ன, ஹீமோஃபீலியா மாதிரியே இது வந்து ஒரு X-linked recessive disorder. So color difference தெரியாது, பச்சைக்கும்
ரெட்டுக்கும் they can't see a difference. Okay, so இது ஏன் அப்படின்னா particularly நம்ம ஐஸில் வந்து கோன்ஸ் அப்படின்னு ஒரு செல்ஸ் இருக்குது இல்லையா, which will basically define color. ஸோ அந்த கலர் டிஃபைனிங் செல்ஸ் வந்து there is a problem in the development of இந்த செல்ஸுங்கிறதுனால what happens, சரியா என்னால் கலரை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. that's what we call as color blindness. Now since this is an sex-linked recessive disorder, most likely மேல்ஸ்க்கு தான் இது அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிகாஸ் ஆப்வியஸ்லி அவங்கக்கிட்ட ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்குது அண்ட் அதை வச்சு தான் அவங்க ஓட்டி ஆகணும். ஓகேவா? So this is an X-linked recessive inheritance. Okay pasangla, so I've made an entire table for you. Anyway na in the PDF வந்து I'll be uploading into the Telegram community. மறக்காம community-ய join பண்ணிக்கோங்க. சேனலை இன்னும் subscribe பண்ணலைன்னா பண்ணுங்க, அந்த லைக் பட்டனை தட்டுங்க என்ன. ஸோ இந்த டேபிளில் மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணாலே I've clearly given you what is the genetic trait, எதனால் வருது, அதோட effect என்ன, and what is the inheritance pattern. Okay, ஸோ இந்த நீங்கள் கிளியராக படித்தாலே what you can do is நீங்கள் pedigree question வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக you will be able to identify what the disease is. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண எல்லா டிசீஸ்க்குமே I have put out a table for you. ஸோ PDF டெஃபினட்டாக நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, now the last part of the chapter, what are we going to see? Chromosomal disorders. I already told you aneuploidy and polyploidy, okay, or euploidy. So euploidy la enna agudhu appadina என்னோட 2n அப்படிங்கிற டிப்ளாய்டு காப்பியே வந்து காப்பிலேயே ஒரு தப்பு இருக்குது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டிப்ளாய்ட் மை என்டையர் செட் ஆஃப் குரோமோசோம் வந்து 3 இருக்கும், இல்லை ஒன்று தான் இருக்கும். ஸோ தேட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் பாலிப்ளாய்டி, விச் இஸ் வெரி ரேர் இன் த கேஸ் ஆஃப் animals. Okay, பிளான்ட்ஸில் தான் நிறையா ஆகும். என்டையர் செட் ஆஃப் குரோமோசோமே ஜாஸ்தியாக இருக்கும் இல்லை கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ சைட்டோகைனசிஸ் டீலோஃபேஸ்க்கு அப்புறமா நடக்கலை அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி இட் கேன் லீட் டு பாலிப்ளாய்டி. Now aneuploidy பிரச்சனை அப்படின்னா என்ன அப்படின்னா, this you can see in mostly humans, in animals and everything. aneuploidy வந்து பிரச்சனை என்ன, ஒரு குரோமோசோம் எங்கேயோ ஒரு இடத்துல எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கும், இல்லை இட் வில் பி லாஸ்ட். ஓகே, ஸோ திஸ் வில் ஹேப்பன் பிகாஸ் செக்ரிகேஷன் ஆஃப் குரோமாட்டிட்ஸ் கிளியராக நடக்கலை. இப்போ மெட்டாஃபேஸ் வந்துட்டு அனாஃபேஸில் பிரிஞ்சு போகணும் இல்லையா, மியோசிஸில் அந்த ஒரு கட்டத்தில் வந்து கிளியரான ஒரு செக்ரிகேஷன் நடக்கலை அப்படின்னு சொல்லும்பொழுது ஏதோ ஒரு கேமீட்டில் ஏதோ ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ராவாக வரும்பொழுது யூ கெட் அன் aneuploidy டைப் ஆஃப் அ குரோமோசோமல் aberration. Is it clear பசங்களா? ஸோ குரோமோசோமல் டிஸார்டரில் பார்க்கும்பொழுது நான் சொன்ன மாதிரி ஆப்சன்ஸ் ஆர் கெயின், okay, either excess or absence of certain chromosomes. அப்போ ஒரு abnormal arrangement வந்து can be seen. இது வந்து failure of segregation of chromatidsனால நடக்குது. நான் இப்போ autosomal disorders இருக்கு, sex chromosome disorders இருக்கு. ஸோ இதே குரோமோசோம் என்னோட அனாஃபேஸ் போது சரியாக செக்ரிகேட் ஆகலை அப்படிங்கிற விஷயம் வந்து கேன் ஹேப்பன் இந்த இருக்கிற 44 குரோமோசோமில் which becomes my autosomal disorder. அதே செக்ஸ் குரோமோசோமில் நடக்கும்போது it becomes my sex chromosomal disorder. Okay, so coming to autosomal disorderல one important chromosomal aberrationல வர டிஸார்டர் வந்து இஸ் டவுன் சிண்ட்ரோம். ஓகே, ஸோ டவுன் சிண்ட்ரோமில் வந்து குரோமோசோம் நம்பர் 21, ஓகே, குரோமோசோம் நம்பர் 21 எல்லா குரோமோசோம்ஸ் மாதிரியும் ஒரு காப்பி அம்மா கிட்டேருந்து ஒரு காப்பி அப்பா கிட்டேருந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணியிருக்கணும். பட் எங்கேயோ ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆஃப் செக்ரிகேஷன்னால வாட் ஹேப்பன்ஸ், குரோமோசோம் 21 2 இருக்கிறதுக்கு பதிலாக 3 இருக்கும். ஓகே, ஸோ இட் காசஸ் அ ட்ரைசோமி ஆஃப் chromosome 21. Is it clear? So in the trisomy of 21 நால what happens is இந்த affected individualக்கு வந்து ஒரு shortaன stature, round head, furrow in the tongue, open mouth and all is possible. Usually broad palms, physical or mental retardation, psychomotor development slow இருக்கும். So all these are possibilities in a Down's syndrome. What is the problem? Trisomy of chromosome 21. Okay, but Down syndrome தவிர I'll show you here there are other autosomal disorders also. இதே trisomy 18ல நடந்ததுன்னா it's called Edwards syndrome. Okay, so pretty much Downs, Edwards, Patos இதுக்கு எல்லாமே வந்து
symptoms ஒரே மாதிரி தான் இருக்கும் but genetic analysis தான் we can find out what exactly is the disorder. So trisomy of chromosome 18 அப்படின்னு சொன்னா it's called Edwards syndrome. Trisomy of 13 அப்படின்னு சொன்னா it is Pattus syndrome. Okay, so Downs, Edwards, Pattus ரெண்டுமே வந்து is a autosomal disorder. Okay, now coming to the sex chromosomal disorders வந்து same thing, segregation ஆகல அப்படின்னு சொல்லும்பொழுது 44 plus XX or 44 plus XY. Anyway, 46 chromosomes தான் மொத்தம் இருக்கணும். ஆனா Klinefelter syndrome ல what happens? 44 plus XXY அப்படின்னு it is formed. Okay, so அதனால இந்த மாதிரி மேல்ஸ்ல ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ் குரோமோசோம் இருக்கிறதுனால ஸோ 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கு, ஒரு Y குரோமோசோம் இருக்கு. ஸோ இந்த 2 எக்ஸ் குரோமோசோம் சேர்ந்து ஃபெமினைன் குவாலிட்டிஸும் இருக்கும், XY குரோமோசோம் சேர்ந்து மாஸ்குலின் டெவலப்மெண்ட்டும் இருக்கும். ஓகே, பட் ஆனால் இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் will always be sterile. Okay, that is an important factor to note. Okay, so both masculine and feminine development will happen and these individuals are sterile. இதுதான் வந்து Klinefelter's syndrome. And Turner syndrome வந்து பாத்தீங்க அப்படின்னா is monosomy of the X chromosome. Now trisomy அப்படின்னு சொல்லும்போது ஒன்று எக்ஸ்ட்ரா, மோனோசோமின்னு சொல்லும்போது இருக்கிறதே வரல. ஓகே, இருக்கிறதே சரியா இல்லாமல் 2க்கு பதிலாக 1 தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது we call it monosomy. ஓகே, so what is happening here அப்படின்னா ஒரு 44 plus XX இருக்க வேண்டிய ஃபீமேலுக்கு instead of 44 plus XX அந்த ஒரு X காணாம போச்சு. So it becomes 44 plus XO. So 46 chromosomes க்கு பதிலா இந்த individuals will have only 45 chromosomes in them. Okay, so அப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி ஃபீமேல்ஸ்க்கு வந்து ஓவரிஸ் சரியா வளர்ந்துருக்காது, கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் இருக்காது. அப்போ the females are obviously sterile but ovaries are rudimentary, they are not functional. Okay, மிச்ச எந்த ஒரு secondary sexual characteristic ஒரு normal female மாதிரி இருக்காது because என்ன இருந்தாலும் ஒரு X chromosome is missing in that place. Okay, is that clear பசங்களா? So again I've put out a table for you all the chromosomal disorders. முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து Downs, Klinefelters and Turners. ஸோ இது மூணுக்குமே வந்து வாட் இஸ் த ப்ளாய்டி, என்னென்ன சிம்டம் அப்படிங்கிறத நான் டேபிள் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக பிடிஎஃப்ல நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, நான் திஸ் இஸ் அ இமேஜ் ஆஃப் த டவுன் சிண்ட்ரோம், Klinefelters and டர்னர் சிண்ட்ரோம் இருக்க ஃபீமேலோடைய பிக்சர் பேஸ்ட்லாம் இந்த செக்ஷன்லேருந்து உங்களுக்கு வரதுக்கு சான்ஸ் இல்லை. மோஸ்ட்லி they'll ask you trisomy of எந்த குரோமோசோம் இஸ் டவுன் சிண்ட்ரோம், இஸ் டர்னர் சிண்ட்ரோமில் என்ன கன்ஃபிகரேஷன். ஸோ அந்த மாதிரியான pretty straightforward questions தான் you will get. மோஸ்ட்லி இந்த சாப்டர்லேருந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது வந்து is the pedigree analysis. ஸோ pedigree analysisல வந்து is it sex-linked dominant, sex-linked recessive, autosomal recessive, autosomal dominant. ஸோ அது மட்டும் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சது அப்படின்னா nothing else to worry in this chapter. Of course, first part deviations from Mendelism, core Mendelism எல்லாமே வந்து I hope it was clear பசங்களா. வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் definitely comment below. ஓகே, நம்ம கம்யூனிட்டி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. I'll be posting the PDF on the community as well. ஸோ அதை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த சாப்டரில் if you have any other doubts, any other questions, மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் பசங்களா. இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக இந்த கிளாஸை அட்டென்ட் பண்ணதுக்கு I hope I've covered all the important points for you. டெஃபினட்டாக இதுக்கப்புறம் நீங்கள் NCERT ஒரு ரிவிஷனுக்கு ரீட் கொடுத்தா மட்டும் போகிறோம். I've given you all the important points, important factors எல்லாமே is covered in this video itself. Okay பசங்களா, ஸோ இன்னும் நிறையா question paper practice, sample paper practice எல்லாமே நம்ம சேனலில் வந்துட்டே இருக்க போகுது. ஸோ stay with us and stay tuned. அது வரைக்கும் நல்லா படிங்க and stay focused. Okay, thank you பசங்களா, take care, bye bye.